இப்போ மொராவில இன்ஆர்கானிக் கால்குலேஷன் என்னடா மொராவில என்னவா இருக்க போகுது இன்ஆர்கானிக் கால்குலேஷன் இப்படிதானே. இப்ப இன்ஆர்கானிக்ல 9வதுல என்னடா பி பார்ட் கால்குலேஷனை பற்றி பார்க்கணும். சரி 2026 எஸ்ஏ சரி. இப்போ இதுல பாருங்க பி பார்ட்ல என்ன சொல்லப்படுதுன்னா கண்டிப்பா உனக்கு தெரியும் 9வது எஸ்ஏல அடைய இதுல கவனி எங்களுக்கு 9வது எஸ்ஏல ஏ பார்ட் இன்ஆர்கானிக்ன்றது வரும், பி பார்ட் வந்து கால்குலேஷன் வரும். கன பேர் என்ன செய்வாங்க என்றால் இந்த கால்குலேஷனுக்கு பயந்து இன்ஆர்கானிக் எடுக்க மாட்டேன். சரி வளமையா அப்படிதான் நடக்கிறது, கால்குலேஷனுக்கு பயந்து இன்ஆர்கானிக்க தூக்காம விடுறது இருக்கு. அடே உண்மையிலேயே இன்ஆர்கானிக்கோட வர்ற கால்குலேஷனடாப்பா உனக்கு அங்க இருக்கிற கணித்தல்களுக்கு பெருமளவு மார்க்ஸை கொட்டி கொடுக்கறதுன்னு இல்ல. சரி கணித்தல்ல உனக்கு சுருக்கல் பிரச்சனை போட்டு கையை விட்டுறாத, சுருக்கலுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு மார்க்ஸ் தானே வரப்போகுது. என்னடா சுருக்கலுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு மார்க்ஸ் தானே வரும். கண்டிப்பா உனக்கு அது தெரியும், இன்ஆர்கானிக்ல ஏ பாட்டுக்கு 75 பி பாட்டுக்கு ஒரு 75 போடுவான். நீ இந்த இதை செய்யாம சில வேளை இண்டஸ்ட்ரியல் என்விரான்மெண்டல் எடுக்கலாம்னு போவாய். சில பேருக்கு வேற ஆப்ஷன் இருக்காது, இதைத்தான் எடுக்கணும், இண்டஸ்ட்ரியல் என்விரான்மெண்டல் படிக்காதவர்களுக்கு இதான் ஆப்ஷன், வேற இல்ல என்ன. ஆனால் இவ்வளவுக்குள் என்னென்றால் இண்டஸ்ட்ரியல் என்விரான்மெண்டலும் ஈஸி தான், அதை விட இந்த கால்குலேஷன் ஒரு 2-3 வருஷத்தை பிராக்டிஸ் பண்ணாண்டா அது ஈஸியா தாண்டா வரும். கால்குலேஷனுக்குள்ள திருப்பி சுத்துற ஐடியாவுகள் ஒரு கொஞ்சம் தான் திருப்பி சுத்தும். சரி கொஞ்சம் தானடாப்பா திருப்பி சுத்தம், புதுசா ஒன்றும் சுத்த போறதுன்னு இல்லை. ஒன்று என்ன இந்த நியமிப்புகள்லாம் அடிக்கடி உனக்கு வந்து கொண்டிருக்கு, நியமிப்பு தான் அடிக்கடி வந்து கொண்டிருக்கு. அதை விட இன்ஆர்கானிக்ல இருக்கிற சில தாக்கம் உனக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டா இன்ஆர்கானிக் கிளியர் இல்லாட்டி, இன்ஆர்கானிக்ல இருக்கிற தாக்கங்கள் கிளியர் இல்லாட்டி இவர செய்யறதுல கொஞ்சம் சிரமப்படுவீங்க ஒழிய தாக்கங்கள் எல்லாம் உனக்கு தெரியும் என்றால் இந்த கால்குலேஷன் பேசிக்கான ஐடியாவுகள் தானடா இன்னும் கஷ்டமா வர போறதுன்னு இல்லை. சரி உண்மையிலே நீ இந்த 5வது 6வது எஸ்ஏ செய்யற நீ இந்த கால்குலேஷனும் ஈஸியா செய்யத்தான் வேணும், சொல்றது விளங்குது. ஆனால் மிக முக்கியமானது தாக்கங்கள் உனக்கு கிளியராக இருக்கும். தாக்கம் கிளியர் இல்லாட்டி கேள்விகள் செய்ய இயலாதான், சொல்றது விளங்குது. தாக்கங்களை நீ பேர் குறிப்பிட்ட தாக்கங்கள்லாம் வருது, நியமிப்பண்டா உனக்கு வர போறது என்னடா அமில மூல நியமிப்பு ஆசிட் பேஸ் டைட்ரேஷன் வரும். அமில மூல நியமிப்பு என்னடா அது சிம்பிள் தானே, ஒரு அமிலத்தை தருவான் கேரத்தால் நியமிங்கோ இல்ல கேரத்தை தருவான் அமிலத்தால் நியமிக்கிறத பற்றி பேருந்து அதை வச்சுக்கொண்டு சரிவு கனவளவை தந்து கேள்வி மூவ். இன்னொன்று கண்டிப்பாக அயோடோமெட்டிக் டைட்ரேஷன் அதுக்குள்ள வரும். அயோடோமெட்டிக் டைட்ரேஷன் என்னடா I2-வை Na2H2O3 நியமிக்கிறது என்ன, அயோடோமெட்டிக் டைட்ரேஷன் இதுக்குள்ள உணர்ந்து பூத்துவாங்க. சரிதானே. சரி கேள்விக்கு வருவான் வாங்கும். திண்ம கலவை ஒன்றில் உள்ள NH4NO3 KNO3 NH4 twice SO4 என்பவற்றின் திணிவு சதவீதங்களை துணிவதற்கு பின்வரும் நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டன. ரைட் அப்ப ஒரு திண்ம கலவை ஒன்றில் இருக்கிறப்ப என்ன செய்ய போகுது, ஒரு சாலிட் சாம்பிள்ல ஒரு திண்ம மாதிரி அல்ல திண்ம கலவையில ஒரு சாலிட் மிக்சர்ல என்ன இருக்க போகுது, NH4NO3 இருக்கு, NH4NO3 என்னது இருக்கு. அதே டைம் ஆரடாப்பா இருக்க போகுது KNO3 என்னது இருக்கு, அதை விட NH4 twice SO4 என்றது இருக்க போகுது, NH4 twice SO4 என்றது இருக்க போகுது. இப்ப இந்த மூணுமே இருக்கு, அதை விட வேற ஏதாவது பதார்த்தங்களும் இருந்திருக்கலாம். ஏனென்றால் கேள்வியில் அவன் என்ன சொல்றான் என்றால் திண்மக்கலவை ஒன்றில் உள்ள இதுகளின் துணிவு சதவீதங்களை துணிய போறியா, இது மட்டும் இருக்கான்னு சொல்றானா, இல்ல இது மட்டும் இருக்கணும் சொல்லல, இதை விட வேற ஏதாவது இருந்திருக்கலாம், ஏதாவது மாசுகள் இருந்திருக்கலாம், அதை பற்றி எங்களுக்கு தெரியாது. சரியாப்பா ரைட் ஓகே. துணிவு சதவீதங்களை துணிவதற்கு பின்வரும் நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டன. மேற்படி திண்ம கலவையின் 10 கிராம் ஆனது காய்ச்சி வடித்த நீரில் கரைக்கப்பட்டு 250 சென்டிமீட்டர் கனங்கரசலாக்கப்பட்டது. பாருங்கடாப்பா 10.0 கிராம் எடுத்து எதுக்குள்ள சேர்க்கிறாங்க, காய்ச்சி வடித்த நீர்ல சேர்க்கிறாங்க. சேர்த்தடாப்பா உங்களுக்கு என்னத்தை உருவாக்கி இருக்கிறாங்க என்று சொல்லி சொன்னால் 250 சென்டிமீட்டர் கனம், 250 சென்டிமீட்டர் கனம் யார உருவாக்கி இருக்கிறாங்க, 250 சென்டிமீட்டர் கனம் கரைசலை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்படித்தானே 250 சென்டிமீட்டர் கனம் கரைசலை உருவாக்கி இருக்கிறான். உனக்கு தெரியும் எல்லா அமோனியம் உப்புகளும் தண்ணீல கரை, எல்லா நைட்ரேட்டுகளும் தண்ணீல கரை, சொல்றது விளங்குதா. எல்லா நைட்ரேட்டுகள் என்ன பேசுறா KNO3 தண்ணியில கரைஞ்சிருக்கு, அதை விட எல்லா அமோனியம் உப்புகளும் தண்ணீல கரையும். சரி A லெவல் சிலபஸின் படி அதான் எல்லா அமோனியம் உப்புகளும் தண்ணீல கரையும், எல்லா நைட்ரேட்டுகளும் தண்ணீல கரை, அப்படித்தானே. அப்ப இதுல இருந்து கொண்டு உருவாக்கப்பட்ட கரைசல் 250 சென்டிமீட்டர் கனம். இந்த 250 சென்டிமீட்டர் கனத்துக்குள்ள இந்த 3 பேரும் வந்துருக்கு, அப்படித்தானே. இப்ப என்ன செய்யறாங்க என்றால் இங்க பாருங்க
இக்கரைசல் இதன் பின்னர் எஸ் என குறிப்பிடப்படும். அப்ப இந்த கரைசலுக்கு அவன் ஒரு பெயர் வைக்கிறான் தம்பி, எஸ் என்ற பெயர் வைக்கிறான். அப்படித்தானே, எஸ் என்ற பெயரை வைக்கிறான். வச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன சொல்றாங்க, நடைமுறை உண்டு. நடைமுறை உண்டு சொல்றாங்க. கரைசல் எஸ் இந்த கரைசல் எஸ் எவ்வளவு எடுக்கிறாங்கன்னு கேட்டால் 50 சென்டிமீட்டர் கணத்தை எடுக்கிறான். கரைசல் எஸ் 50 சென்டிமீட்டர் கணத்தை எடுக்கிறான். 250 சென்டிமீட்டர் கணம் உங்கள்ட்ட இருக்குது. அதுல இருந்தோண்டு கரைசல் எஸ் எவ்வளவு எடுக்கிறீங்க, எங்களுக்கு 50 சென்டிமீட்டர் கணத்தை எடுங்க. கரைசல் எஸ் 50 சென்டிமீட்டர் கணத்தை நீங்க வெளியில எடுக்கிறீங்க. 50 சென்டிமீட்டர் கணத்தை எடுத்து அதுக்குள்ள கொண்டு வந்து என்னத்தை செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், இங்க பாருங்கள், ஐதான HNO3 சேர்த்து ஐதான HNO3 சேர்த்து மிக அளவு பேரியம் குளோரைட்டை சேர்க்கிறாங்க. மிக அளவு பேரியம் குளோரைட்டை சேர்க்கிறாங்க. அப்படிதானே, மிக அளவு பேரியம் குளோரைட்டை சேர்க்கிறாங்க. BaCl2 கொண்டு வந்து ஆட் பண்றாங்க. இப்ப மிக அளவு பேரியம் குளோரைட்டை சேர்த்தால் உங்களுக்கு தெரியும் இதுக்குள்ள இருக்க போறது யாருடாப்பா, இதுக்குள்ள இருந்தது இந்த மூன்றும். அப்படித்தானே, இந்த மூன்றும் அதுக்குள்ள இருந்தது. அந்த மூண்டோட இந்த 3 பேரும் இதுக்குள்ள இருந்திருந்தால் என்னடா நடந்திருக்கு, இந்த அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட கரைசல வெளியில எடுக்க அதுக்குள்ளேயும் இந்த 3 இருந்திருக்கு. அதுக்குதானே, அதுக்குள்ளேயும் இந்த 3 இருந்திருக்கு. அப்படித்தானே, அதுக்குள்ளேயும் இந்த 3 இருந்திருக்கு. இதுக்குள்ள என்னடாப்பா கொண்டு வந்து சேர்க்கிறாங்க என்றால், ஐதான HNO3 ஐதான HNO3 சேர்த்து பேரியம் குளோரைட்டை சேர்க்க உங்களுக்கு வெண்புயல் படிவு பெறப்படுகிறது. வெண்புயல் படிவு பெறப்படுது. வெண்புயல் படிவு பெறப்படுகிறது என்றால் உங்களுக்கு தெரியுமடாப்பா, பேரியத்தின் எந்த உப்பு HNO3 கரையாத வெண்புயல் படிவாக இருக்கும் என்றால் பேரியம் சல்பேட். அப்படித்தானே, பேரியத்தின் எந்த உப்பு HNO3 கரையாத வெண்ணிறவுகள் படிவாக இருக்கும் என்று கேட்டால் பேரியம் சல்பேட். அப்ப பேரியம் சல்பேட் தான் வீழ்படிவாக இருக்கும் என்றதை நாங்க முடிவா எடுக்கிறோம். இப்ப என்ன செய்யறாங்க, இப்ப இந்த வெண்ணிறவுகள் படிவை என்னடாப்பா, வெண்ணிறவுகள் படிவின் திணிவு உங்களுக்கு தெரிறாங்க எவ்வளவு என்றால் 0.165 கிராம் என்று தர்றேன். அப்படித்தானே, சரி. இப்ப நீங்கள் என்ன செய்யலாம் என்று கேட்டால் தம்பி, இது இந்த திணிவை வச்சுக்கொண்டு பேரியம் சல்பேட் என்னதை கண்டுபிடிக்கலாம், மூல எண்ணிக்கையை கண்டுபிடிக்கலாம். சரி, பேரியம் சல்பேட் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு, சல்பேட் அங்க இருக்குது, பேரியத்தை நீங்க கொடுக்குறீங்க, சல்பேட் அங்க இருக்குது, அமோனியம் சல்பேட் ஆக இருக்கு. அப்ப தாக்கத்தை நாங்க எழுத போறோம்டாப்பா, என்ன எழுதுறோம், NH4 twice SO4 பிளஸ் இருக்க போகுது எங்களுக்கு பேரியம் குளோரைட். இவரை கொண்டு வந்து சேர்க்கிறீங்க. சேர்த்தீங்கன்னா விளைவில் உங்களுக்கு வர போறது BaSO4 பேரியம் சல்பேட், அதான் ஒயிட் கலர் பிரசிபிடேட். பிளஸ் அதோட வேற யார் வந்திருக்கு, அதோட வேற யார் வந்திருக்கு, NH4 பிளஸ் இங்க Cl மைனஸ். இப்ப விளைவில் என்ன வந்திருக்கு, 2 NH4Cl. NH4Cl இது வந்திருக்கும். சரிதானே, இப்ப உங்களுக்கு பேரியம் சல்பேட் என்ன தெரியும், திணிவு தெரிந்தால் அதை வச்சுக்கொண்டு அவற்றை என்னத்தை கண்டுபிடிக்கலாம், மூல எண்ணிக்கையை கண்டுபிடிக்கலாம். மூல எண்ணிக்கை தெரிஞ்சால் அமோனியம் சல்பேட் மூல எண்ணிக்கையை கண்டுபிடிக்கலாம். அப்படித்தானே, எதுக்குள்ள இருந்த அமோனியம் சல்பேட் மூல எண்ணிக்கை 50 சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள இருந்த அமோனியம் சல்பேட் மூல எண்ணிக்கை ரெண்டால் 250 இருந்தது அவற்றை எத்தனை மடங்காக இருக்கும், 50 இப்ப நீங்க கண்டதென்றால் 250 இவற்றை எத்தனை மடங்குடா, 5 மடங்கு. 5 மடங்கு Na2SO4 அதுக்குள்ள இருந்திருக்கு. இதுக்குள்ள இருந்த NH4 twice SO4 தான் இவர்ல இருந்த, யோசிச்சு பாருங்க, பேரியம் குளோரைட்டை வச்சுக்கொண்டு பேரியம் குளோரைட் துணியை வச்சுக்கொண்டு பேரியம் குளோரைட் மூல எண்ணிக்கையை கண்டுபிடிக்கலாம். மூல எண்ணிக்கையை கண்டுபிடிச்சீங்க என்றால் அதை வச்சுக்கொண்டு என்னதை கண்டுபிடிக்கலாம், அமோனியம் சல்பேட் மூல எண்ணிக்கையை கண்டுபிடிக்கலாம். ஏன் பீசமானம் தெரியும் தான் என்ன, இவற்றை மூல எண்ணிக்கை தெரிஞ்சால் அமோனியம் சல்பேட் மூல எண்ணிக்கையை கண்டுபிடிக்கலாம். நீங்க கண்டுபிடிச்ச அமோனியம் சல்பேட் மூல எண்ணிக்கை 50 சென்டிமீட்டர் கணத்துல இருந்தது. 50 சென்டிமீட்டர் கணத்துல இந்த அமோனியம் சல்பேட் மூல எண்ணிக்கை தெரியும் என்றால் 250 இருந்தது அவற்றை எத்தனை மடங்கு, 5 மடங்கு. இங்க இருந்த அமோனியம் சல்பேட் என்றது இங்க இருந்து உருவாக்கப்பட்டது, இங்க இருந்து வந்தது. அப்படித்தானே, அப்ப இங்க இருந்த அமோனியம் சல்பேட் என்னத்தை கண்டுபிடிக்கலாம், மூல எண்ணிக்கை தெரிஞ்சா திணிவை கண்டுபிடிக்கலாம், திணிவு தெரிந்தால் திணிவு சதவீதத்தை கண்டுபிடிக்கலாம். முதலாவது நடைமுறையை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்யலாம், அமோனியம் சல்பேட்டின் திணிவு சதவீதத்தை கண்டுபிடிக்கலாம். இதுதான் முதலாவது ஐடியா. சரிதானே, அடுத்து என்ன சொல்றாங்க, நடைமுறை 2க்கு வாங்கும். நடைமுறை 2க்கு வாங்க. நடைமுறை 2ல என்ன சொல்லப்படுது பாருங்க, கரைசல் எஸ்ஸின் பிரிதொரு 50 சென்டிமீட்டர் கனம். பிரிதொரு 50 சென்டிமீட்டர் கனம் என்றா இதுல இருந்து கொண்டு எவ்வளவு வெளியில எடுக்கிறாங்க, 50 சென்டிமீட்டர் கனத்தை வெளியில எடுக்கிறாங்க. 50 சென்டிமீட்டர் கனத்தை வெளியில எடுக்கிறான். இந்த 50 சென்டிமீட்டர் கனத்துக்குள்ள யார் இருக்கு, இந்த 3 பேருமே இருக்கு. NH4NO3 KNO3 NH4 twice SO4 இருக்கு.
அப்படிதானே? ரைட். இப்ப இதுக்கு பிறகு என்ன செய்ய போறோம் யோசிச்சு பாருங்க. இவருக்குள்ள கொண்டு ஒரு 50 சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள கொண்டு மிக அளவு NaOH சேர்க்கப்பட்டு இப்ப இதுக்குள்ள கொண்டு என்னத்தை கொண்டு ஆட் பண்றாங்க? எக்ஸஸ் அமௌண்ட்ல NaOH ஆட் பண்றாங்க. NaOH சேர்க்கப்பட்டு வெளிவிடப்படும் வாயு சேகரிக்கப்பட்டது. அப்ப NaOH சேர்த்தால் ஒரு வெண்காரத்தை சேர்த்தால் வாயு வெளியேற்றத்தை கொடுக்கும் என்றால் அது அமோனியம் அயனாக இருக்கு. அப்படிதானே? NH4+ன்றது யாரோட சேர போகுது? NaOH சேரைக்கல வெண்காரங்களோட சேரைக்கல உங்களுக்கு என்னத்தை கொடுக்கும்? அமோனியா வாயு வெளியேற்றத்தை கொடுக்கும். அப்ப அமோனியம் அயன் எங்க இருக்குது? உங்கள்ட்ட 2 பேர்ல இருக்கு. 2 பேர்ல இருக்கு. இப்ப தாக்கம் எப்படி நடக்க போகுது யோசிச்சு பாருங்க. தாக்கம் எப்படி? NH4 twice SO4 யாரோட தாக்கம் அடையும்? NaOH தாக்கம் அடையும். NaOH தாக்கம் அடையும். தாக்கம் அடைந்தால் பெறப்போற விளைவில் என்ன இருக்க போகுது? Na2SO4 Na2SO4 பிளஸ் என்ன இருக்குமடாப்பா? இப்ப இவர்ல நடந்த தாக்கம் என்ன? NH4+ அந்த OH மைனஸோட தாக்கம் அடைஞ்சு வாட்டராகவும் அமோனியாவாகவும் மாறிடுது. நடக்கிற ரியாக்ஷன் இந்த NH4+ இருக்குதானே அது OH மைனஸோட சேர்ந்து யாராக மாறி இருக்கும்? NH3 ஆகவும் வாட்டராகவும் மாற்றப்பட்டிருக்கு. இதான் நடந்த ரியாக்ஷன். அப்ப இதுல பாருங்கள் என்ன தாக்கம் நடக்க போகுது? NH4+ன்றது எத்தனை இருக்கு? 2 பேர். அதான் 2 NaOH கொடுத்தனாங்க. அப்படிதானே? 2 NH4+ தாக்கம் அடைகிறதுக்கு 2 OH மைனஸ் தேவை. NH4 twice SO4 2 NaOH தாக்கினால் Na2SO4 2 அமோனியா பிளஸ் அதோட என்ன பிறகு 2 வாட்டர். அப்படித்தானே? வரப்போற வாயுன்றது இந்த அமோனியா. வரப்போற வாயுன்றது அமோனியா. ஈக்குவேஷன்ல நாங்கள் பௌதிக நிலைகள் போட தேவையில்லை. ஆனால் ஈக்குவேஷன் ஒன்று கொடுக்குறோம்டா இன்ஆர்கானிக்கல் அது எப்பயுமே என்ன செய்ய வேணும்? பேலன்ஸ் பண்ணப்பட்டு தான் கொடுக்கும். பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. அதை விட வேற எங்க NH4+ இருந்திருக்கு? NH4NO3 இருந்திருக்கு. அப்படித்தானே? அப்ப என்ன நடக்க போகுது? NH4NO3 என்றது NaOH தாக்கம் அடைஞ்சிருக்கு. தாக்கம் அடைந்தால் விளைவில் வரப்போறது என்ன? NaNO3. அதை விட அமோனியா கேஸ் என்றது வரும். அதோட H2Oவும் வரும். உங்களுக்கு வெளிவிடப்பட்ட வாயுக்கள் என்றது உண்டு. இந்த அமோனியா தான் வெளிவிடப்பட்ட வாயுக்கள் என்றது ஒன்றே ஒன்றுதான். அது அமோனியா. இந்த அமோனியா வாயு அவன் என்ன செய்யறான்? கலெக்ட் பண்றான், சேகரிக்கிறான். அமோனியா வாயுவை சேகரிச்சு போட்டு பாருங்கடாப்பா என்ன செய்யறீங்க? வாயுடன் முற்றாக தாக்கமடைய தேவையான 0.1 மூல் டெசிமீட்டர் -3 செறிவுடைய HCl கனவளவு 25 சென்டிமீட்டர் கன. இப்ப சேகரிக்கப்பட்ட வாயுன்றது அமோனியா. அமோனியாவை யாரோட ரியாக்ட் பண்ண விடுறாங்க? HCl ரியாக்ட் பண்ண விடுறாங்க. அப்ப என்ன நடக்க போகுது? அமோனியா கேஸ் என்றது HCl ரியாக்ட் பண்ண விடுறாங்க. அப்படித்தானே? HCl ரியாக்ட் பண்ண விட்டால் விளைவில் உங்களுக்கு கிடைக்கிறது என்ன? NH4Cl aqueous. அப்படித்தானே? இப்ப உங்களுக்கு என்ன தெரியும்? HCl இந்த செறிவும் கனவளவும் தெரியும். செறிவும் கனவளவும் தெரியும். HCl செறிவும் கனவளவும் தெரிந்தால் HCl மூல எண்ணிக்கையை கண்டுபிடிக்கலாம். HCl மூல எண்ணிக்கை தெரியும் என்றால் NH3 மூல எண்ணிக்கையை கண்டுபிடிக்கலாம். P சமானம் 1:1. P சமானம் 1:1. அப்ப அமோனியாண்ட மூல எண்ணிக்கையை கண்டுபிடிக்கலாம். அமோனியாண்ட மூல எண்ணிக்கை தெரிந்தால் இங்க கவனிங்கள், அமோனியா இப்ப உங்களுக்கு 2 பேரால வருகுது. அமோனியா 2 பேரால வருகுது. இந்த 2 பேரால வருகுது என்றால் இப்ப நீங்கள் கண்டுபிடித்த அமோனியா HCl வச்சுக்கொண்டு கண்டுபிடித்த அமோனியான்றது 2 பேராலையும் வர்ற அமோனியா. ஆனா உங்களுக்கு தெரியும் NH4 twice SO4 மூல எண்ணிக்கை ஏற்கனவே கண்டுபிடிச்சிருவீங்க முதலாவது நடைமுறையில இருந்தோம். அப்படித்தானே? முதலாவது நடைமுறையில இருந்தோண்டு இவற்றை மூல எண்ணிக்கையை கண்டுபிடிச்சிருவோம். இவரும் 50 சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள இருந்த மூல எண்ணிக்கையை கண்டிருப்பீங்கானே. அப்ப அதே 50 சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள இருந்த மூல எண்ணிக்கை முதல் கண்ட மூல எண்ணிக்கையா தான் இருக்கு. இப்ப அமோனியம் சல்பேட்டின் மூல எண்ணிக்கை தெரிந்தால் அதுல இருந்து உருவாக்கப்படுற அமோனியா மூல எண்ணிக்கையை கண்டுபிடிக்கலாம். P சமானம் 1:2. இப்ப உங்களுக்கு HCl பயன்படுத்தி கண்ட அமோனியான்றது என்ன? இவ 2 பேராலையும் வந்தது. அதுல இவர்ல இருந்து வந்த அமோனியாவை உங்களால கண்டுபிடிக்கலாம் என்றால் இனி NH4NO3 வந்த அமோனியாவை இலகுவாக கண்டுபிடிக்கலாம். சரியா? அப்ப NH4NO3 வந்த அமோனியாவை கண்டுபிடிச்சால் இதை மூல எண்ணிக்கையை பயன்படுத்தி P சமானத்தையும் பயன்படுத்தி NH4NO3 மூல எண்ணிக்கையை கண்டுபிடிக்கலாம். NH4NO3 எவ்வளவு 50 சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள இருந்த NH4NO3 தெரிந்தால்
250க்குள்ள இருந்தது அவற்றை 5 மடங்காக இருக்கும். அதை கண்டுபிடிக்கல. சோ 250க்குள்ள இருந்த NH4NO3 இந்த மூலெண்ணிக்கை தெரிஞ்சால் திணிவை கண்டு திணிவு சதவீதத்துக்கு வரலாம். இது 2வது ஐடியா. சரியா? அடுத்தது என்ன? நடைமுறை 3. நடைமுறை 3. சரியா? இது நடைமுறை 2. இது நடைமுறை 2. இப்படிதானே? இது நடைமுறை 2. இது நடைமுறை 1. நடைமுறை 1. சரிதானே? நடைமுறை 3க்கு வாங்க. நடைமுறை 3 என்னத்தை அடிப்படையாக வச்சு கொண்டிருக்கின்றால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு முதலே கதை சொன்னால் இந்த ஐடோமெட்ரிக் சைட்டேஷன் என்றது இதுக்குள்ள இன்வால்வ் ஆகிற ஒரு பிரச்சனை. ஐடோமெட்ரிக் சைட்டேஷன் என்ற ஒன்றை கொண்டு வரத்தானே வேணும். ஒன்றை கொண்டு வர வேணும் என்றதுக்காக அடுத்த ஒரு கேள்வி, அடுத்த நடைமுறை புகுத்தப்பட்டிருக்கு. அடுத்த நடைமுறை புகுத்தப்பட்டிருக்கு. சரியா? சோ இதுல இருக்கிற பேசிக்கா முற்றுமுழுதான ஐடியான்றது இந்த கேள்வியின் ஐடியா இப்படி ஐடியாவை கொள்வலாம்ன்றது டயசர்ன்ற முழு ஐடியா. சரியா? சோ டயசர்ன்ற முழு ஐடியா. இந்த கேள்விகளை சரி பார்த்தது மட்டும்தான் இதுல நான் இந்த கேள்வி இன்னோகானிக் அப்படிதான். பிசிக்கல் கேள்விகள்ல நான் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி இறங்கி செயற்பட்டது கூட இது முற்றுமுழுதாக சேர்ந்த பேசிக்கான ஐடியாவுகளை வச்சுக்கொண்டு வேல்யூகள் மட்டும் சிலதுகள் சேஞ்ச் பண்ண வேண்டியா இருந்தது. அதுல ஒரு சின்ன சேஞ்சுகள் மட்டும்தான் நான் செய்த ஒழிய மற்றது முற்றுமுழுதாக சேர்ந்த பேசிக்கான ஐடியா தான். பிசிக்கல் கேள்வியிலையும் நான் உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் சேனல்ல ஒரு கேள்வி ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க. பிசிக்கல் கேள்வியில் சரியா கன்வர்ஷன் ஒன்று போட்டிருக்கிறேன், பிசிக்கல் கேள்வி ஒன்று போட்டிருக்கேன். அந்த பிசிக்கல் கேள்விதான் 5வது எஸ்ஏக்கு நான் முதல் ரெடி பண்ண ஐடியா. சரி, 5வது எஸ்ஏக்கு முதல் ரெடி பண்ண ஐடியா. ஸோ அதற்கு நீங்க செய்து பாருங்க. அதை நான் அதுக்குரிய ஆன்சர் திருப்பி செய்துட்டாப்பா இதுல போடுவேன், யூடியூப்ல அப்லோட் பண்ணி விடுவேன், அதை பாருங்க. சரியா? ஸோ அதை நான் அதுல உங்களுக்கு 2 தடவை கேசி வைக்கப்பட்டிருக்கு. சார் செய்து பாருங்க. அது கொஞ்சம் வித்தியாசமான ஐடியா. நான் ஐடியா பயங்கர கஷ்டமா இருந்தது என்று போட்டுட்டு அந்த கேள்வியை இலகுபடுத்தான் 5வது எஸ்ஏ பேருந்து மாத்தினேன். 5வது எஸ்ஏ பேருந்து சொன்னார் இது அவங்க செய்ய மாட்டாங்க, கடினமா இருக்கும். என்ன பேருந்து அதை நான் பேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னடா குறைச்சுதான் பேருந்து அதை மாத்தித்தான் அப்படி ஒரு கேள்வி வந்தது. என்ன? சோ அப்படி இருக்கும். ஆனா இது முற்றுமுழுதான ஐடியா சேர்ந்ததான். சில வேல்யூல மட்டும்தான் நான் கை வைக்க வேண்டியா இருந்தது. வேல்யூல சில பிரச்சனைகள் இருந்தது. சரியா? சார் இந்த ஐடியாவில் இருந்தோண்டு சில வேல்யூ மட்டும் சுருக்கலை ஈஸியா வரணும் பண்றதுக்காக வேல்யூ மட்டும் மாத்தி விட்டது. சரியா? என்னடா சுருக்கலை ஈஸியா தான் வருது, அவ்வளவு கஷ்டமா இல்லை. சரி, அவ்வளவு கஷ்டமா இல்லை. சரி, ரைட். என்னென்னு பார்ப்போம், செய்யத்தானே போறோம். சோ நடைமுறை 3க்கு வரும். நடைமுறை 3ல என்ன செய்யறாங்க என்றால் இங்க பாருங்க, இவர்ல இருந்தோம் ஏதே இந்த கரைசல் இருக்குதானடாப்பா, இந்த கரைசல் எவ்வளவு எடுக்கிறாங்கன்னு கேட்டால் கரைசல் எவ்வளவு எடுக்கிறாங்கன்னு கேட்டால் 50 சென்டிமீட்டர் கணத்தை எடுக்கிறாங்க. சரி, கரைசலின் புரிதொரு 50 சென்டிமீட்டர் கணத்தை எடுக்கிறாங்க. 50 சென்டிமீட்டர் கணத்தை எடுத்து இவருக்குள்ள என்னத்தை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க என்றால் அலுமினியம் தூள் சேர்க்கப்பட்டு மிக அளவு NaOH வெப்பப்படுத்தப்பட்டது. அலுமினியம் தூள் சேர்க்கப்பட்டு மிக அளவு NaOH வெப்பப்படுத்தப்பட்டது. ரைட்? அலுமினியம் NaOH போட்டு வெப்பப்படுத்துறோம் என்றால் இது உண்மையிலே எங்க படிச்சிருப்பீங்க? அதே NO3 மைனஸ் NO2 மைனஸ் ரெண்டுமே என்ன செய்யும்? அலுமினியம் NaOH என்னதை கொடுக்கும்? உங்களுக்கு அமோனியா வாயு வெளியேற்றத்தை கொடுக்கும். அமோனியா வாயு வெளியேற்றத்தை கொடுக்கும். சொல்றது விளங்குதா? அமோனியா வாயு வெளியேற்றத்தை கொடுக்க போகுது. அமோனியா வாயு வெளியேற்றத்தை கொடுக்கும் என்றால் யோசிச்சு பாருங்க என்ன நடக்குது. நீங்கள் அலுமினியம் NaOH கொண்டு போட்டு ஹீட் பண்ண போறீங்க, வெப்பப்படுத்திக்க NO3 மைனஸ் உங்களுக்கு NH3 ஆக மாறும். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே இந்த கரைசலுக்குள்ள இது இந்த ஃப்ரெஷ்ஷா எடுத்த சொல்யூஷன், இது 250ல இருந்து ஃப்ரெஷ்ஷா எடுத்தது என்றால் இதுக்குள்ள இந்த 3 பேரும் தான் இருந்திருக்கு. இந்த 3 பேரும் இருந்திருக்குமெண்டா அங்க NH4+ ஆல்ரெடி இருந்திருக்கு. NH4+ ஆல்ரெடி இருந்திருக்கு. அப்ப இப்ப உங்களுக்கு அமோனியா வாயு வெளியேற்றம் எத்தனை பேரால வரும்? NH4+ ஆல வரும், NO3 மைனஸ் ஆல வரும், இந்த NO3 மைனஸ் ஆல வரும், இந்த NH4+ ஆல வரும். சொல்றது விளங்குதா? இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, ஒட்டுமொத்த 4 இடத்துக்களால வரப்போகுது. அப்படித்தானே? 4 இடத்துக்களால உங்களுக்கு அமோனியா வாயு வரும். இதுல இருக்கு. சரி, பாருங்கடாப்பா. இப்ப என்ன செய்றீங்க? மிக அளவு NaOH வெப்பப்படுத்தப்பட்டது. பெறப்படும் வாயுவானது 0.1 மோல் டெசிமீட்டர் -3 HCl கரைசலின் 50 சென்டிமீட்டர் கனத்தினூடாக அனுப்பப்பட்டது. அப்ப பாருங்கள்,
நடைபெற போற தாக்கம் என்ன தாக்கம் இருக்கு தம்பி NH4NO3 NH4NO3 சோ NH4NO3க்கு யாரை கொண்டு வந்து போட்டு ஹீட் பண்றீங்க அலுமினியம் NaOH கொண்டு வந்து போட்டு ஹீட் பண்றீங்க அலுமினியம் NaOH கொண்டு வந்து போட்டு ஹீட் பண்றீங்க சோ ஹீட் பண்ண கிடைக்க உங்களை என்ன நடக்கும் சொல்லி சொன்னால் அமோனியா வாயு வெளியேற்றம் என்றது வரும் அமோனியா வாயு வெளியேற்றம் என்றது வரப்போ அப்படிதானே அமோனியா வாயு வெளியேற்றம் என்றது வரப்போ இப்ப இந்த அமோனியா வாயுன்றது உண்மையிலேயே எங்க இருந்து வருமடாப்பா ரெண்டு பேரால வரும் ஒன்றுங்க NH4+ இருந்து வந்துருக்கு அது NaOH நார்மலா வரும் அதை விட NO3- இருந்து வந்துருக்கு சொல்றது விளங்குதா NO3- இருந்து ஒண்ணும் அமோனியா வந்துருக்கு சோ இந்த தாக்கத்தை பேலன்ஸ் பண்றதுக்கு சிம்பிளான ஐடியா நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால் ஒட்டுமொத்தத்தை நீங்கள் அமோனியம் நைட்ரேட் என்று போட்டு ஹீட் பண்ண தேவையில்லை வெப்பப்படுத்தி காண தேவை அலுமினியம் NaOH NH4+ முதல் போடலாம் NO3- பேருந்து போடலாம் சொல்றது விளங்குதா தாக்கம் எழுதிக்கிடாப்பா NH4+ அலுமினியம் NaOH போடலாம் ஆனா NH4+ அலுமினியம் சம்பந்தப்படாதானே NaOH உடைய வாயு வெளியேற்றம் வந்திருக்கு அமோனியா வாயு NO3- தான் இவர் தேவைப்பட்டு அப்ப என்ன தாக்கம் நடந்திருக்கு யோசிச்சு பாருங்கள் இதுல பேலன்ஸ் பண்றேன் நாளைக்கு அடையப்போ NO3- அப்படித்தானே அலுமினியத்தோட கார ஊடகத்துல நீங்க வெப்பப்படுத்த போறீங்க கார ஊடகத்துல வெப்பப்படுத்த போறோம் அப்படியும் பெரும்பாலான சிறாக்கள் இது தேவதாதுவின் கலப்புலோகம் என்றதை உண்டை வச்சுக்கொண்டு கதைச்சிருப்பேன் அப்படித்தானே அலுமினியம் சட்டன் சீஜும் இது மூண்டையும் வச்சுக்கிற கலப்புலோகத்தோட NO3- ஹீட் பண்ணிக்க உனக்கு அமோனியா வாயு வரும் சரிதானே இதுல பாருங்க அமோனியா வாயுவை கொடுத்துருக்கு அதை விட AlO2 வந்துருக்கு இதுல பாருங்கடாப்பா NO3- எங்க இருக்குது +5 இருந்து கொண்டு -3க்கு வருது அப்படித்தானே +5 இருந்து கொண்டு -3க்கு வருது அலுமினியம் எங்க இருந்து கொண்டு 0 இருந்து கொண்டு +3க்கு வரும் AlO2- +3 இவரோட சம்பந்தப்படுற இலத்திரங்களுடைய எண்ணிக்கை எத்தனை 3 எலக்ட்ரான் இவரோட சம்பந்தப்படுற எலக்ட்ரான் எண்ணிக்கை எத்தனை +5 இருந்து -3 8 எலக்ட்ரான் இப்ப இனி நாங்க என்ன செய்ய போறோம் மாறி மாறி பெருக்குவோம் சோ மாறி மாறி பெருக்கைக்குள்ள இது எத்தனையால பெருக்க போறோம் இவரை பெருக்க வேண்டியது 8ஆல பெருக்குவேன் இவரை பெருக்க வேண்டியது 3ஆல் அப்ப இது 8ஆல பெருக்கணும்னா 8 அலுமினியம் 8 AlO2 8 AlO2 சரியா இவரை நீங்க 3ஆல பெருக்கிறீங்கன்னா 3 NO3- 3 NH3 என்று வரப்போகுது சரி சோ இதுக்கு பிறகு வளமையான இது ஒரு கார ஊடக பேலன்சிங்ன்றது மாதிரி பேலன்ஸ் பண்ணுவோம் வளமையான கார ஊடக தாக்கம் தானே பேலன்ஸ் பண்ணும் கார ஊடக தாக்கத்துல என்ன இதுல 3 எத்தனை 9 ஆக்சிஜன் இருக்கு 9 ஆக்சிஜன் இருக்கு இங்க எத்தனை 2 16 ஆக்சிஜன் இருக்கு அங்கால 16 ஆக்சிஜன் இங்க 9 ஆக்சிஜன் ரெண்டால் அங்கால எத்தனை ஆக்சிஜன் அதிகம் அங்கால 16 ஆக்சிஜன் இங்க 9 எத்தனை 7 ஆக்சிஜன் அப்ப இங்காலி பக்கம் ஆக்சிஜன் கூடின பக்கம் 7 தண்ணி என்று போடும் எந்த பக்கம் ஆக்சிஜன் கூட அந்த பக்கம் தண்ணியை கொண்டு போடும் 7 தண்ணி சோ 7 தண்ணி என்று போட்டுட்டீங்க என்றால் இங்காலே அடுத்தது என்ன செய்ய போறோம் என்றால் 14 OH- தண்ணி எத்தனை போட்டோமோ அதுக்கு டபுளாக OH- ஆட் பண்ணும் சரியா 14 OH- இவ்வளவும் அடிப்படையான கார ஊடக பேலன்ஸ் இதுல என்ன சிக்கல் வரும் என்று கேட்டால் இதுல பாருங்கள் 7 வாட்டர் 14 OH போட்ட உடனே இந்த 14 OH இருக்கிற 14 ஹைட்ரஜனும் வாட்டரோட சம்பந்தப்படுறாங்க இந்த NH3 இருக்கிற ஹைட்ரஜன் ஒன்றுமே இந்த சமன்பாட்டுல பேலன்ஸ் பண்ணப்படாது அதுக்காக நான் என்ன செய்ய போறேன் என்றால் தாக்கத்துல பாருங்க இதுல எத்தனை 9 H+ இருக்கிறதாக இங்க நான் யோசிச்சு கொள்றேன் இந்த ஹைட்ரஜன் +1 இருக்கு 3 எத்தனை 9 H+ இருக்கிறதாக நான் யோசிச்சு கொள்றேன் சோ இந்த 9 H+ நியூட்ரலைஸ் பண்ண நடுநிலையாக்க இங்கால எத்தனை OH- சேர்க்க போறேன் 9 H+ நடுநிலையாக்க என்னடாப்பா 9 OH- தேவைப்படுறது அப்படித்தானே ஏன் நான் இந்த வில்லங்கத்துக்கு போறேன் என்றால் இங்க பாருங்கள் இவர்ல 7 14 ஹைட்ரஜனும் இந்த 14 OH நீங்க போட்டாச்சு இந்த ஹைட்ரஜன் மட்டும் பேலன்ஸ் ஆகாது மிச்சம் எல்லாமே பேலன்ஸ் ஆயிடும் இந்த 3 எத்தனை 9 ஹைட்ரஜன் மட்டும் அன்பேலன்ஸ்ட் ஆயிடுது சோ அதை பேலன்ஸ் பண்றதுக்கு தான் ஐடியா என்ன எடுக்கிறேன் 9 H+ தானே சோ H+ என்ன நைட்ரஜன்ல இது +1 அப்ப H+ ஆக இருக்குன்னால் அந்த H+ நியூட்ரலைஸ் பண்ண 9 OH- சேர்க்கிறேன் இப்ப இந்த 9 நீங்க சேர்த்த 9 OH- இந்த 9 H+ சேர்ந்து
அங்கால எத்தனை தண்ணியா வரும் 9 தண்ணி சொல்றது விளங்குதா இங்கால வரப்போறது 9 தண்ணி 9 தண்ணி என்று வரப்போகுது சரியா 9 வாட்டர் ரெண்டு வரப்போகுது அப்படிதானே இங்க சேர்த்த 9 OH மைனஸ் இதுல ஆல்ரெடி இருக்கிற 9 H பிளஸ் சேர்ந்து 9 தண்ணி இதுல வச்சுக்கொண்டு என்ன யோசிங்க 7 தண்ணி 9 தண்ணியோட வெட்டுப்பட்டு 7 தண்ணி 9 தண்ணியோட வெட்டுப்பட்டால் இங்கால எத்தனை 2 தண்ணி 2 வாட்டர் ரெண்டது வரும் பிளஸ் 14 OH மைனஸ் 9 OH மைனஸோட வெட்டுப்படும் 14 OH மைனஸ் 9 OH மைனஸ் 9 OH மைனஸ் அங்கால இருக்கு அதோட வெட்டுப்பட்டால் இதுல வரப்போறது 5 OH மைனஸ் 5 OH மைனஸ் மிச்சம் எல்லாம் வளமையானது எப்படி வரப்போகுது 3 NO3 மைனஸ் 2 வேற பிளஸ் 8 அலுமினியம் அப்படிதானே அங்கால வரப்போறது 3 NH3 பிளஸ் 8 AlO2 1 மைனஸ் 7 தண்ணியும் 9 OH மைனஸ் வராது எல்லாம் வெட்டுப்பட்டு இங்கால மார்க் பண்ணிட்டு சொல்றது விளங்குதா வெட்டுப்பட்டு இங்கால மார்க் பண்ணிட்டு என்ன இதை நீங்க பிடிச்சீங்கடா சரி இதை நீங்கள் பிடிச்சீங்களா சரி அப்படித்தானே ரைட் சரிதானே சரி கவனிங்க இதுல கவனியுங்கள் 3 NO3 மைனஸ் இருக்கு 3 NO3 மைனஸ் இருக்குதானே இந்த 3 NO3 மைனஸ் எங்க இருந்து வந்திருக்கு 3 NO3 மைனஸ் ஆக்சுவலா எங்க இருந்து வந்திருக்கு NH4 NO3 ல இருந்து அப்படிதானே நான் NH4 NO3 தாக்கத்தை பேலன்ஸ் பண்ண போறேன் இப்போ NH4 NO3 தாக்கத்தை பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன ஐடியாவை நான் எடுக்கிறேன் என்றால் இங்க பாருங்கள் இதுல NO3 மைனஸ் எங்க இருந்து கிடைச்சிருக்கு NH4 NO3 ல இருந்து கிடைச்சிருக்கு KNO3 ல இருந்து கிடைச்சிருக்கு 2 பேர்ல இருந்து கிடைச்சிருக்கு அப்படிதானே இப்ப நான் இதுல என்ன செய்யறேன் பாருங்கள் ஆற நான் எடுக்கிறேன் என்றால் NH4 NO3 முதல் அலுமினியம் NaOH பேலன்ஸ் பண்ணி எழுதப்போம் NH4 NO3 இப்ப தாக்கத்தை நாங்க பேலன்ஸ் பண்ணி வைக்க எத்தனை NO3 தாக்கத்தை பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் 3 NO3 என்றதை தாக்கத்தை பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படிதானே அப்ப இங்க கொண்டு வந்து போடுறதும் என்னென்றால் 3 NH4 NO3 என்று போடுறேன் 3 NH4 NO3 என்று போடுறேன் அப்படிதானே 3 NH4 NO3 என்று போடுறேன் சரி இவரோட என்னத்தை தாக்கத்தை எழுத போறேன் எங்களுக்கு 8 அலுமினியம் சரியா அதை விட என்னடா தாக்கம் எழுத போறேன் தம்பி இங்கால 2 வாட்டர் இருக்கு அப்படிதானே 2 வாட்டர் அதை நான் இதுல மார்க் பண்ணதான் 2 வாட்டர் சரியா 2 வாட்டர் சரி இதுக்கு நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்க கண்டிப்பாக OH மைனஸ் 5 OH மைனஸ் அப்படியே கொண்டு வந்து போடையலாது என்ன பிரச்சனை என்று நான் சொல்றேன் கவனி NO3 மைனஸ் 3 NO3 மைனஸோட தாக்கம் அடையத்தான் உனக்கு 5 OH மைனஸ் ஆனா நீங்க இப்ப NO3 மைனஸ் மட்டுமா போட்டிருக்கிறீங்க NH4 NO3 என்று போடுறீங்க என்றால் அங்க இருக்கிற 3 NH4 பிளஸ் ஓடையும் தாக்கம் அடைகிறதுக்கு OH மைனஸ் வேணுமா இல்லையா அதாலே உனக்கு அமோனியா இருந்தானே அப்போ ஒரு NH4 பிளஸ் ஓட தாக்க எத்தனை OH மைனஸ் வேணும் ஒரு OH மைனஸ் வேணும் அப்ப தாக்கத்துல யோசி பாருங்கடா அப்ப ஒரு NH4 பிளஸ் ஓட தாக்க ஒரு OH மைனஸ் என்றால் இங்க இருக்கிற 3 NH4 பிளஸ் ஓட தாக்க 3 OH மைனஸ் தேவை இதால் இந்த NH4 பிளஸுக்கு 3 OH மைனஸ் தேவை NO3 மைனஸுக்கு 3 NO3 மைனஸுக்கு 5 OH மைனஸ் தேவை ஒட்டுமொத்தம் எத்தனை OH மைனஸ் தேவை 8 ஏன் 3 NO3 மைனஸுக்கு 5 OH மைனஸ் 3 NH4 பிளஸுக்கு 3 OH மைனஸ் அப்ப ஒட்டுமொத்தம் எத்தனை இதுல 5 NO3 3 NO3க்கு 5 OH மைனஸ் 3 NH4 பிளஸுக்கு 3 OH மைனஸ் 8 OH மைனஸ் அப்ப இதுல நாங்கள் எழுத போறது என்னத்தை எழுத போறோம் 8 NaOH விளைவில் எத்தனை அமோனியா வரும்டா விளைவில் எத்தனை அமோனியா வரும் NH4 பிளஸ் ஆல அது சிம்பிளா பிடிக்கலாம் எத்தனை நைட்ரஜன் இருக்கோ அத்தனை அமோனியா அங்கால வரும் எத்தனை நைட்ரஜன் இருக்கு எத்தனைடா இதுல 3 6 நைட்ரஜன் இருக்கு 6 அமோனியா வரும் சரி இதுல வச்சுக்கொண்டு யோசிச்சாலும் 3 NO3 மைனஸ் ஆல 3 அமோனியா
அதை விட 3 NH4+ ஆலையும் 3 அமோனியா. ஒட்டு மொத்தம் எத்தனை? 6 அமோனியா வரும். சொல்றது விளங்குதா? 6 அமோனியான்றது வரப்போகுது. 6 அமோனியா பிளஸ் மற்றது யார் வந்திருக்கு? 8 NaAlO2. இந்த AlO2 மைனஸ் தானே இருக்கு. AlO2 மைனஸோட சேர்க்கக்கூடிய பிளஸ் சைனார் இங்க இருக்கிறது Na+. அப்ப என்ன? 8 NaAlO2 எழுதலாம். 8 NaAlO2 அல்ல. சொல்றது விளங்குதா? இது நீங்கள் ஒட்டுமொத்தமாக பேலன்ஸ் பண்ணி இருக்கிறீங்க. அடையப்போ இப்படி ஒரு பேலன்சிங் தேவையில்லை. தனித்தனி NH4+ NO3- எழுதலாம், அப்படியும் எழுதலாம். ஆனா நான் ஏன் சேர்த்து இப்படி ஒரு ஈக்குவேஷன் எழுதுறேன் என்றால், ஸ்டோச்சியோமெட்ரி எல்லாம் போடுறது சிம்பிள். என்ன ஸ்டோச்சியோமெட்ரி எல்லாம் போடுறது எனக்கு சிம்பிள். நான் பெருசா பிழைக்க விட மாட்டேன். விட சொல்றது விளங்குதா? எங்களும் இதே ஐடியாவை ஃபாலோ பண்றது ஈஸியாக இருக்கும். இல்ல கஷ்டமா இருந்தா தனித்தனியே போடு, தனித்தனியே போடு. சரியா? தனித்தனியே போட்டாலும் சரி. சரி, அடுத்த ரியாக்ஷன் நாங்கள் என்னத்துக்கு எழுத போறோம்? KNO3 எழுத போறோம். KNO3 எழுதுறது சிம்பிள் டாபா. KNO3 எதோட மட்டும் சம்பந்தப்பட்டது? NO3- மட்டும் தானே தாக்கம் அடைய போகுது. அப்ப எத்தனை KNO3யோட தாக்கம் எழுத போறீங்க? 3 NO3- தானே தாக்கத்தை பேலன்ஸ் பண்ணி இருக்கிறீங்க. அப்ப தாக்கத்துல என்ன எழுதுங்க? 3 KNO3, 3 KNO3 பிளஸ் 8 அலுமினியம். 8 அலுமினியம் எத்தனை வாட்டர்? அதே 2 வாட்டர். இதே பேலன்சிங் தான், இதே பேலன்சிங். சரியா? நான் சொல்றத கவனி. இப்ப உனக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு நீ போயிருக்கிற, ஃபைனல் எக்ஸாமுக்கு போயிருக்கிற, ஃபைனல் எக்ஸாமுக்கு போயிருக்கிறாடாப்பா. 8:30 உனக்கு எக்ஸாம் தொடங்கும். 8:30 மட்டும் நீ போக கூடாது, கொஞ்சம் மெல்லன போகணும். 8:15 ஹோலுக்குள்ள போயிடும். 8:20 சரியா எக்ஸாமினர் உனக்கு செய்து பார்க்கிற பேப்பர் அவர் தர வேணும். சொல்றது விளங்குதா? இல்லைன்னா கூப்பிட்டு கேளுங்க, பேப்பரை தாங்க. சரியா? செய்து பார்க்கிற பேப்பரை தாங்கன்னு கேளுங்க. கொஞ்சம் அவனே திகச்சிடுவான். இந்த பிள்ளை ரொம்ப ஆர்வமா இருக்கு எம்சியில. சரியா? பரவாயில்ல. சரியா? எழுதி போட்டு இது எல்லாத்தையும் ஆல்ரெடி எழுதி வையும். இதுகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது? தேவைப்பட போற பிரச்சனைகள். அப்படித்தானே? சோ தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் கடை எழுதி வைங்க. உங்களுக்கு தேவையான ஓர்டர்கள் இருக்குதானேடாப்பா. ஓர்டர்கள் இருக்குத்தானே. இப்ப எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஓர்டர், அதே மாதிரி அணு ஆரை ஓர்டர், அயன் ஆரை ஓர்டர், இதுகள் எல்லாத்தையும் கடகரண்டு எழுதி வச்சுட்டீங்கன்னு வைங்களேன். சேர்ந்து உங்களுக்கு அதுகளை பார்த்து பார்த்து விட எழுதுறது மட்டும்தான் வேலை. எக்ஸாம் உள்ள டைம் இருக்குதுன்ற பிரச்சனையே வராது. ஏன்? நீங்கள் எக்ஸாம் எப்ப செய்ய போறீங்க? 3 மணித்தியாலம் 10 நிமிடம் தர்ற எக்ஸாம நீங்க 3 மணித்தியாலம் 20 நிமிடம் எடுத்து பேப்பர் செய்ய போறீங்க. ஏன்? 10 நிமிஷத்துக்கு முதலே இவ்வளவு எல்லாம் வெளியே வச்சுட்டீங்க. இதுதான் நம்பி ஐடியாவா பேப்பர் செய்யறதுன்றது. முதல்ல நீ வாங்கலாம், அடே முதலே வாங்கலாம். சொல்வதை கவனி. அடே தம்பி, 2017ஆம் ஆண்டு நான் செகண்ட் சை எழுதினேன். சரியா? செகண்ட் சை எழுதிக்க பிசிக்ஸுக்கு மடக்கு அட்டவணை ஒரு இடத்துல தேவைப்பட்டது. சரியா? பிசிக்ஸுக்கு மடக்கு அட்டவணை ஒரு இடத்துல தேவைப்பட்டது. சரியா? சோ நான் எக்ஸாமினர் கூப்பிட்டு அங்க நிப்பினேன் தானே, அவைய கூப்பிட்டு எனக்கு மடக்கு அட்டவணை தேவை என்று கேட்டேன். அவர் போயிட்டு திருப்பி வந்து எனக்கு சொன்னார், மடக்கு அட்டவணை தேவை இல்லையாமன். நான் சடன் எழும்பிட்டேன், எக்ஸாம் ஹால்ல எழும்பிட்டேன். எழும்பின உடனே மெயினான ஒரு சீஃபரால் அவர் ஓடி வந்தார். என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை? இவர் எனக்கு மடக்கு அட்டவணை தர மாட்டேன். சரியா? ரெண்டு சொல்ல உடனே அவர் சொன்னார், இல்ல இல்ல மடக்கு அட்டவணை எல்லாம் தந்திருக்குது, நான் உங்களுக்கு தர்றேன். அவரே போய் எடுத்து கொண்டு வந்தாங்க. இந்த எக்ஸாம் முடிய கூப்பிட்டு சொன்னார், இங்க வந்திருக்கிற எல்லாரும் பயோமெட்ஸ் படிச்சவ வரமாட்டினோம். சதைக்கு எங்கட பாடத்தை பத்தி தெரியாம இருக்கு விழிப்புணர்வு. நீங்கள் எக்ஸாம் ஹால்ல குழம்ப கூடாது. சரியா? என்று சொல்லி போட்டு சேர்ந்து மடக்கட்டவன அடுத்தடுத்த என்னடா பிசிக்ஸ் அண்டா கெமிஸ்ட்ரி இருக்கு தானே, கெமிஸ்ட்ரிக்கு முதல்ல எல்லாம் மடக்கட்டவன தந்து வச்சுட்டேன். சரி, எங்கடா இல்ல ரைட். சோ உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவை என்றால் நீ கண்டிப்பா அவையிட்ட கேள். என்ன ஆன்சரை கேட்டுறாத. சரியா? ரைட், ஓகேடாப்பா. சரி, சொல்றத கேள். என்னென்றால் இவன் ஒரே எங்களுக்கு முதல் எனக்கு என்னென்ன அவ்வளவு தைரியம் வந்தேன்னு சொல்லி சொன்னால், தம்பி எங்களுக்கு பயோ படிப்பிச்ச ஒரு சேர்றான், அப்படி பயோ படிப்பிச்ச ஒரு சேர்றான். அவர் சொன்னார் என்னன்னு சொல்லி சொன்னால், தங்கட டீம்ல ஒருதன் ஏதோ ஒரு கேள்விக்கு இன்ச்சஸ் என்று சொல்லி ஏதோ என்னடா இஞ்சி என்று சொல்லுவோம் தானே, இன்ச்சஸ் சொல்லுவோம் தானே, என்னடா 2.5 சென்டிமீட்டர் தான் ஒரு இஞ்சி, ஏதோ அப்படி ஒரு கணக்கு இன்ச்சஸ் சொல்ல போறோம், அப்படித்தானே? சரி, சோ இன்ச் என்று சொல்றதுல உனக்கு அப்படி ஒரு கேள்வி ஒண்ணு வந்துடுது. அப்ப தங்களுக்கு அதை பத்தி அது எத்தனை சென்டிமீட்டர்னு தெரியாது, சென்டிமீட்டருக்கு தெரியாதான் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி போடலாம். அப்ப என்ன தேவை என்றால்
தங்களுக்கு ஒருத்தருக்குமே தெரியாதானே. ஒருதன் மட்டும் எழும்பி கேட்டானம் எனக்கு ரூலர் வேணும். சரி, ஒருதன் மட்டும் எழும்பி சத்தமா கேட்டான தங்களோட பட்சில ஒருதன் மட்டும் எழும்பி சத்தமா கேட்டானம் எனக்கு ரூலர் வேணும். சரியா, அவர் ரூலர் எங்கேயோ இடத்துல தேடி பிடிச்சு கொண்டு ரூலர் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாரா. சரியா, இந்த பேருந்தெல்லாம் வந்து ரெண்டு எக்ஸாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்களானே. இப்ப கனவேர் குளம் செஞ்செல்லாம் மிஞ்ச் எல்லாம் தந்துட்டாங்க, சென்டிமீட்டர் மீட்டர் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் சொன்னானா, அடே உங்களுக்காகத்தானா நான் ரூலர் ரெண்டு சத்தமா கேட்டேனா. ஏன் ரூலர்ல என்னடாப்பா இருக்கு, ஒரு பக்கம் சென்டிமீட்டர் இருக்கும், மற்ற பக்கம் என்னத்துல இருக்கு சொல்றது விளங்குதா. சரி, அப்படித்தானடாப்பா அது வரும் என்ன. சோ ரூலர்ல அப்படி வரும். இப்ப அப்படி வருது வரையில நான் சொன்னேன். சோ எக்ஸாங்கோல்ல நீங்கள் ஒரு தம்பி இவன் பேன முடிஞ்சால் கூடி கேட்டால் அவர் அரேஞ்ச் பண்ணி தர வேணும் என்று சொல்லி அந்த சார் எனக்கு முதலே சொல்லி இருக்கிறேன். சோ அந்த ஐடியாவை தான் நானும் பயன்படுத்தினேன். சரிடா, என்ன தைரியமா இருந்தது, பிரச்சனை இல்லை. சரி, சோ எக்ஸாம் ரெண்டாவது உனக்கு தெரியாத ஒரு ஆள் தானே வேற போயினேன். என்னடா உனக்கு தெரியாத ஒரு ஆள் தானே வேற போயினேன். மழை பெய்ந்து நீ வாழ்க்கையில ஃபேஸ் பண்றியோ தெரியாது. சரி, உனக்கு வடக்கட்டவன தேவை, ஒச்ச தேவை, எழுதுற ஒச்ச தேவை எல்லாமே நீ கடை ரெண்டு கேட்டாண்டா தெரிவினேன். சோ எக்ஸாம் உங்களுக்கு 10 நிமிஷத்துக்கு முதலே போயிருக்கு எம்சி எக்ஸாம். சரி, 8 நாளுக்கு போய் சேர்ந்துட்டு 8:20 இருந்து நீ ஒச்ச உனக்கு தெரிவின எழுதி செய்து பார்க்கிற ஒச்ச வாங்கலாம். அதுல இருந்து தேவையான விஷயங்களை கடை ரெண்டு எழுதி வச்சிரு. சரி, எழுதி வச்சிரு, அது எல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணு. எக்ஸாம் உள்ள இந்த தேவையில்லாத டென்ஷன்களை குறைக்கும். சொல்றது விளங்குதா? ரைட், ஓகே. தமிழ் கவனி. இப்ப என்னடா நடக்க போகுது, இதுல தாக்கத்தை பேலன்ஸ் பண்ண போறாய் 3K NO3. ஏன்னா 3NO3 மைனஸ் இருக்கு, 8 அலுமினியம், அடே 5 OH மைனஸ், 5 OH மைனஸ். அப்ப 5 OH மைனஸ் நான் சும்மா போறேன், 5 என்னடா 5 NaOH கொண்டு போறோம். 3 என்னோட வர போகுது, அங்கால KNO3 என்னது வர போகுது. தாக்கம் அங்கால பேலன்ஸ் பண்ண போறேன். எத்தனை அமோனியாடா, 3NO3 மைனஸ் தானே. சோ 3 அமோனியா, 3 அமோனியா. அடே அதை விட என்ன இருக்கும் என்றால் 8 AlO2 மைனஸ் இருக்கும். அதை விட 2 பேர் இருக்கும். அதை விட என்னடாப்பா 3K பிளஸ் இருக்கும் பாருங்க, 3K பிளஸ் இருக்கும். அதே மாதிரி எத்தனை 5 Na பிளஸ் இருக்கு, 5 Na பிளஸ் இருக்கு. சரியா, விளாத்தை மலை நீங்கடா தெரியும், விளாத்தை மலை நீங்கடா தெரியும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா இந்த 8 AlO2 மைனஸ் ஐயும் உடைச்சு கொடுப்பாங்க, 3 KLO2 5 NaLO2 கொடுப்பாங்க. அது தேவையில்லாத ஒன்று. சரி, அப்படியும் கொடுக்கலாம், கொடுத்தாலும் சரி. சரி, ரைட். சோ ரெண்டாவது பேலன்ஸ் பண்ணிட்டு தம்பி மூன்றாவது தாக்கம் விரல நடக்கும். என்னடா மூன்றாவது தாக்கம், அட உங்கள்கிட்ட இப்ப யாரடாப்பா இருக்குது, உங்கள்கிட்ட இருக்கிறது இங்கப்பா, இது அழிக்கிறேன். அப்போ இது தேவையில்லை தானே, இனியும் இது அழிக்கிறேன். சரியா, இது அழிக்கிறேன், இது தேவையில்லை. சரிடா, தேவையில்லை. அடையும் தாக்கம் பேலன்ஸ் பண்ண முறை பிரச்சனை இல்லை, எல்லாம் அழிச்சு போட்டேன்னு யோசிக்காத, யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன்னு எடுத்து பார்த்துக்கொள்ள. சரி, தாக்கம் பேலன்ஸ் பண்ண முறை சரிதானே. ரைட், ஓகே. சோ இதுக்கு பிறகு என்ன பிரச்சனை என்றால் கவனிடா, என்ன அடுத்த தாக்கத்தை பாருங்கடாப்பா. உங்கள்ட்ட என்ன இருக்குது, NH4 twice SO4 இருக்கு. அதுக்கு மான்சபன், என்னண்டு NH4 twice SO4. இவருக்கும் NaOHக்கும் தாக்கம் நடக்கும். அலுமினியம் NaOH இல்லையா, NaOHக்கும் தாக்கம் நடக்கும். அப்படியே என்ன NaOH கொண்டு ஆட் பண்றீங்க, என்ன ஆட் பண்ண தாக்கம் என்ன நடக்க போகுது, இருந்து 2 அமோனியா வரும், 2 அமோனியா வரும். அதை விடடாப்பா யார் வரப்போகுது, Na2SO4 என்றது வரும். சொல்றது விளங்குதா, Na2SO4 என்றது வரப்போகுது. சரி, இப்ப உனக்கு எத்தனை இடத்தால் அமோனியா வருதுன்னு பார். 3 பேர்ல இருந்தோண்டும் அமோனியா வருது, 3 பேர்ல இருந்தோண்டும் அமோனியா வருது. இப்ப என்ன செய்யறான் என்றால் கிடைச்ச அமோனியாவை எடுத்து ஆரோட ட்ரீட் பண்றான். அப்படியே கிடைச்ச அமோனியாவை எடுத்து ஆரோட ட்ரீட் பண்றாங்க, HCl-ஓட ட்ரீட் பண்றாங்க. அப்படிதானே, HCl-ஓட ட்ரீட் பண்றாங்க. சோ HCl-ஓட ட்ரீட் பண்ணா விளைவில் என்னடா வரப்போகுது, NH4Cl. தம்பி கேள்வியிலேயே வடிவாக்கவனி என்ன மாதிரி என்றால், பெறப்படும் வாயுவானது 0.1 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 HCl கரைசலின் 50 சென்டிமீட்டர் கனமூடாக அனுப்பப்பட்டது. சரியா, எஞ்சிய HCl என்ன விளக்கம், என்ன HCl மிஞ்சுதா, அப்படிதானே. எஞ்சிய HCl-க்கு என்னடாப்பா மிக அளவு KI-யும் KiO3-யும் சேர்க்கிறான், மிக அளவு KI-யும் KiO3-யையும் சேர்க்கிறான். சேர்த்தடாப்பா வெளிவிடப்படும் I2 ஆனது 0.03 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 Na2S2O3-யினால் மாப்பொருள் காட்டி முன்னிலையில் நியமிப்பு செய்யப்பட்டது. அப்ப இப்ப என்ன செய்யறாங்க,
HCl மிச்சமாக இருக்காம். HCl-க்குள்ள கொண்டாந்து KiO3-யையும் சேர்க்கிறாங்க, KI-யையும் சேர்க்கிறாங்க, K-யையும் சேர்க்கிறாங்க. சேர்த்த உடனே தாக்கத்துல உங்களுக்கு என்னடா விடுவிக்கப்படுதுன்னு கேட்டால் I2 விடுவிக்கப்படுது. I2 விடுவிக்கப்படுது. சொல்றது விளங்குதா? I2 விடுவிக்கப்படுதா? சோ தாக்கத்தை பேலன்ஸ் பண்ணிக்கடா. K-ல I மைனஸ், அயடின்ன்றது I மைனஸ்ல இருக்கு, -1ல இருந்து 0, ஒரு எலக்ட்ரான் சம்பந்தப்படும். KiO3-ல அயடின் +5ல இருந்து கொண்டு 0, 5 எலக்ட்ரான் சம்பந்தப்படும். இனி என்ன செய்ய வேண்டும்? இவர் 5ஆல பெருக்கினீங்கன்னா எத்தனை? 5K. 5K என்றால் இதுல 5 அயடின், இதுல ஒரு அயடின், எத்தனை I2? 6 அயடின் என்றா 3 I2. அப்படியே இதுல 5 அயடின், இதுல ஒரு அயடின், அப்ப எத்தனை? 6 அயடின் என்றால் 3 I2 என்று மார்க் பண்றேன். 6 அயடின் என்றால் 3 I2 என்று மார்க் பண்றேன். சரியா? அங்கால உனக்கு என்ன நடக்க போகுது என்றால் தம்பி, 3 அயடின் என்றால் இதுல 3 ஆக்சிஜன் இல்லடாப்பா. சோ இதுல எத்தனை? 3 வாட்டர். அப்படிதானே? சோ 3 வாட்டர் என்றால் RH+ தேவை. அப்ப RHCl, RH+ தேவை, பாரு HCl என்றது வரப்போகுது. சரியா? ரைட். அதை விட விளைவில் என்ன வரும் என்றால் இதுல 5K+, இதுல ஒரு K+, அப்ப 6K+ என்றால் 6KCl என்று போடும். 6KCl என்று போடும். சொல்றது விளங்குதா? 6KCl என்று போட போறோம். அவ்வளவுதான். சரிதானே? இது தாக்கம் பேலன்ஸ் பண்ணப்பட்டிருக்கிற தாக்கம். பாருங்கடாப்பா, பேலன்ஸ் பண்ணப்பட்டிருக்கிற தாக்கம். சரிதானே? சரி. சோ தாக்கத்துல பாருங்கடாப்பா, 3 I2 என்றது வரப்போகுது. அங்கால என்ன? எங்களுக்கு 6KCl என்றது வரும். இது தாக்கம் பேலன்ஸ் பண்ணப்பட்டார். கேள்வியில் அடுத்தது உங்களுக்கு என்ன சொல்லப்படுது என்றால் விடுவிக்கப்படும் I2 ஆனது, நம்ம வெளிவிடப்படும் I2 ஆனது மாப்பொருள் காட்டி முன்னிலையில் Na2H2O3-னால் நியமிப்பு செய்யப்பட்டது. இதுல இருந்தோண்டு தாக்கத்துல பாருங்கடாப்பா, என்ன நடக்க போகுது? விடுவிக்கப்படும் I2 எடுத்து Na2H2O3-ஆல நியமிப்பு செய்கிறான். இப்ப நியமிப்பு தான் என்ன நடக்க போகுது? தாக்கத்தை நீங்க பேலன்ஸ் பண்ணிக்க, 2 Na2H2O3 என்றது Na2SO6 ஆக வரும். பிளஸ் அதோட என்ன நடக்க போகுது? NaI என்றது வரும். தாக்கத்தை நீங்க பேலன்ஸ் பண்ணா 2 NaI என்றது வரும். 2 NaI என்றது வரும். சரியா? 2 NaI என்றது வரும். சரிதானே? இதெல்லாம் நடைமுறை 3ல நடக்கிற தாக்கம். சரிதானே? நடைமுறை 3ல நடக்கிற தாக்கங்கள் இதுகளாக இருக்கு. சரிதானே? சரி. இரண்டாவது என்னடா சொல்லப்படுது? ஒவ்வொரு கூறினதும் திணிவு சதவீதங்களை கணிக்குக. திணிவு சதவீதத்தை காண்றது சிம்பிள். இங்க பாருங்கள். இவ்வளவு தாக்கங்களை எழுதி போட்டு இந்த தாக்கங்கள் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிற தாக்கங்கள் எழுத தேவையில்லை. அப்போ இந்த தாக்கத்தை 2 தடவை எழுத தேவையில்லை. நீ என்னடா இதே தாக்கம் இங்கேயும் இல்லை இருக்கு, இதே தாக்கம் இங்கேயும் இல்லை இருக்கு, அப்ப ரிப்பீட் பண்ணி எழுத தேவையில்லையா? அதெல்லாம் எழுத தேவையில்லை. நீ புது புது தாக்கங்கள் ஏதாவது இருந்தால் அதில் கடை 2 எழுதி. சரி, அடுத்து என்னடா பாக்குறா? ஒவ்வொரு கூறினதும் திணிவு சதவீதங்களை கணிக்க. இனி சிம்பிளான பிரச்சனை. இங்க கவனியப்போ, திணிவு சதவீதம்ன்றது என்ன? பேரியம் சல்பேட்டின் திணிவு உனக்கு தெரியும். பேரியம் சல்பேட்டின் திணிவு உனக்கு தெரியும். திணிவு தெரிந்தால் மூல எண்ணிக்கையை கண்டுபிடிக்கலாம். என்ன சமன்பாடு? N சமன் W/M. N சமன் W/M. N சமன் W/M என்றால் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் யாரை கண்டுபிடிக்க போறோம்? BaSO4. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் BaSO4 கண்டுபிடிக்க போறோம். சரியா? BaSO4 கண்டுபிடிக்கிறோம் என்றால் BaSO4ல பேரியம் எவ்வளோடா? அடைய BaSO4 திணிவு உங்களுக்கு தெரியும், 0.1165 கிராம். அதற்கு பேரியம் சல்பேட்டின் மோல மாஸ் பேரியத்துக்கு தந்திருக்கிறாங்க. எவ்வளவு மேல தந்திருக்கிறாங்க பாருங்க. பேரியம் 137, சல்பர் 32, ஆக்சிஜன் எத்தனடா? 14. M of BaSO4 பேரியம் சல்பேட்டின் மோல மாஸை கண்டம் என்றால் 137 + 32 + எத்தனை? 16 தர 4. இவ்வளவு கிராம் மோல் மைனஸ் 1 வரும். கூட்டிங்கன்னா 233 கிராம் மோல் மைனஸ். சுருக்க போறது 233 கிராம் மோல் மைனஸ் 1ஆல சுருக்கும். சரியா? சுருக்கினம் என்றால் இது என்னடாப்பா விட வரும்? தம்பி என்ன விட வர போகுது? எங்களுக்கு 5 தர 10⁻4 மூல் என்று வரும். பாருங்க, சுருக்கினா 5 தர 10⁻4 மூல்கள் என்று வரும். இது யாருடைய மூலெண்ணிக்கை? பேரியம் சல்பேட்டின் மூலெண்ணிக்கை. இதை அடிப்படையாக கொண்டு பேரியம் சல்பேட்டின் மூலெண்ணிக்கை தெரியும் என்றால் அதை வச்சுக்கொண்டு நீங்க யாரை கண்டுபிடிக்கலாம்? NH4 கண்டுபிடிக்கலாம். அப்படித்தானே? என்ன பீசமானம் ஒன்று கொண்டு இதுல இருந்தோண்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் BaSO4 is to number of moles of
NH4 twice SO4. That's equal 1:1. That's equal 1:1. So இதுல இருந்து அடுத்த முடிவுக்கு வர்றீங்க நீங்க. என்ன இதுல இருந்து அடுத்த முடிவு? எங்களுக்கு 50 சென்டிமீட்டர் கனத்தில் உள்ள 50 சென்டிமீட்டர் கனத்தில் இருந்த அல்லது உள்ள என்னடாப்பா இருந்த அல்லது உள்ள நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அதை கண்டுபிடிக்க போறோம். NH4 twice SO4 எவ்வளவு வரப்போகுது? சமானம் ஒன்று கொண்டுதானே. அப்ப இது 5 என்றால் இவரும் இது 5 என்றால் இவரும் 5. அப்ப எவ்வளவு வரப்போகுது? 5 தர 10⁴ மூல் என்றது வரப்போகுது. சரிதானே. 25 எங்களுக்கு 50 சென்டிமீட்டர் கணத்துல இவ்வளவு என்றால் 250 சென்டிமீட்டர் கணத்துல எவ்வளவாக இருக்கும்? அவற்றை 5 மடங்கு. அப்படித்தானே. சோ இதற்கு பிறகு அடுத்து எழுத வேண்டியது எங்களுக்கு 250 சென்டிமீட்டர் கணத்தில் இருந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NH4 twice SO4 எவ்வளவு வரப்போகுது? 50ல இருந்ததுன்னு 5 மடங்கு. அப்ப 5 தர 10⁴ மூல். அப்படித்தானே. சுருக்கினீங்கண்டா 25 தர 10⁴ மூல். சரியா? ஆட்ட மூல எண்ணிக்கை கண்டுட்டீங்க. NH4 twice SO4 மூல எண்ணிக்கையை கண்டாச்சு. கேட்டது என்ன? திணிவு சதவீதம். சோ திணிவை கண்டுபிடிப்போம். அப்ப என்ன எழுத போறீங்க? எங்களுக்கு 10 கிராம் 10.0 கிராம் திண்மத்தில் உள்ள சரியா அல்லது கலவையில் உள்ள weight of NH4 twice SO4 அப்படி கண்டுபிடிக்க போறோம். வெயிட்டை கண்டுபிடிக்கிறா இந்த சமன்பாடுல என்ன W எழுவாய் மாற்றினோம்னா N into F. மூல எண்ணிக்கை உங்களுக்கு தெரியும். எவ்வளவு? 25 தர 10⁴ மூல்கள் இன்டு மோல மாஸ் எவ்வளவு? NH4 twice SO4 க்கு மோல மாஸ் கண்டுதான் கொடுக்கும். சரியா? NH4 twice SO4 எப்படி மோல மாஸ் காண போறோம்? நைட்ரஜன் உங்களுக்கு 2 மடங்கு. அப்படித்தானே. நைட்ரஜன்ல 2 இருக்கு. அப்ப 2 தர 14 பிளஸ் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 8 ஹைட்ரஜன். அப்ப 1 தர 8 அல்லது 8 தர 1 பிளஸ் ஒரு சல்பர் 32 4 ஆக்சிஜனும் 4 தர 16 இதை சுருக்கினீங்க என்று சொல்லி சொன்னால் இவ்வளவு கிராம் மோல் மைனஸ் சரியா? சோ இவ்வளத்தையும் சுருக்கினீங்க என்றால் எவ்வளவு வரப்போகுது? 14 தர 2 28. அப்படிதானே. அடுத்தது வரப்போறது சரியா? இல்ல ஷார்ட் ஃபார்ம்ல ஞாபகம் வச்சிருக்கோம். ஷார்ட் ஃபார்ம்ல என்னென்றால் சல்பேட் என்றது 96, கார்பனேட் என்றது 60, நைட்ரேட் என்றது 62, சல்பேட் என்றது 96. சரியா? சோ இது 96. இதை விளையாடாப்பா NH4 பிளஸ் என்றால் 14 நாளும் 18 2 மடங்கு 2000 18 2 36. அப்படித்தானே. சோ 36 96 132. எஸ் 132 வரப்போ 132 கிராம் மோல் மைனஸ் 1 அடையப்போ 132 கிராம் மோல் மைனஸ் 1 வரப்போ விளங்குதா? 132 கிராம் மோல் மைனஸ் 1 வரப்போ. சோ 132 கிராம் மோல் மைனஸ் 1 என்றால் சுருக்குங்கடாப்பா. இதை சுருக்கினீங்கன்னா 25 132 சுருக்கிறதுக்கு சிம்பிளான வழி 25 100 போடும். இதெல்லாம் சுருக்கலுக்கு ஈஸியா வரும். 100 தர 10⁴ தர 132 4 132 சிம்பிளா விட்டல எவ்வளவு வரப்போகுது? 4 வெட்டிங்க 4 132 எவ்வளவு சுருக்கப்பட்ட பாருங்க. எத்தனை? 33. அப்படி வரப்போகுது 33 வரப்போகுது. அப்படித்தானே. 33 தர 10⁴ கிராம் வரும். அப்படித்தானே. 33 தர 10⁴ கிராம் வரப்போகுது. பாருங்களாப்பா 33 தர 10⁴ கிராம் வரப்போகுது. இப்ப இது கண்டிருக்கிறது என்ன? இவற்ற திணிவு இது எவ்வளவு? 0.33 கிராம். கேட்டது திணிவு சதவீதம். So NH4 twice SO4 இன் திணிவு சதவீதம். So திணிவு சதவீதம் ஒட்டுமொத்தம் 10 கிராம் இல்ல 10.0 கிராமின் மேல் எவ்வளவு? 0.33 கிராம் into 100%. சுருக்கினீங்க என்று சொல்ல சொன்னால் எவ்வளவு வரப்போகுது? 3.3 3.3% வரும். 3.3% தான் முதலாவது கேள்விக்கு விட. சரியா? 3.3% வரப்போகுது தான் முதலாவது கேள்விக்கு விட. சரிதானே? சரியா? ரைட்.
எனக்கு நீ இந்த நடைமுறை உண்டப்பெறின விஷயங்கள் தேவை இதுல விடைய கண்டுட்டு தானே நடைமுறை உண்டப்பெறின விஷயங்கள் பெருசா தேவைப்படாம் சரியா ஆனா நடைமுறை உண்டில இருக்கிற NH4 யாரை கண்டுபிடிக்கலாம் 50 சென்டிமீட்டர் கணத்துல இருக்கிற NH4 டுவைஸ் SO4 மூலணிக்க மட்டும் தேவைப்படும் ஒரு இடத்துல பார்ப்போம் இரண்டாவது நடைமுறையில் என்ன சொல்லப்படுது இரண்டாவது நடைமுறையில பாருங்க கேள்வியில இரண்டாவது நடைமுறையில கரசலெஸ்ஸின் புரிதொரு 50 சென்டிமீட்டர் கணத்துக்கு அரடாப் எண்ணியோடு சேர்க்கப்பட்டு வெளிவிடப்படும் வாயு சேகரிக்கப்பட்டது இவ்வாயுடன் முற்றாக தாக்கமடைய தேவையான 0.1 மோல் டெசிமீட்டர் -3 HCl என்ன HCl 25 சென்டிமீட்டர் கணம் தான் இவரோட தாக்கமடைய தேவைப்படுது சரிதானே இப்ப இதுல இருந்தோண்டு இரண்டாவது நடைமுறையில இருந்தோண்டு நீங்கள் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் HCl கண்டுபிடிக்கும் எவ்வளவு N சமன் CV சமன்பாடு தானே சோ சரி உங்களுக்கு தெரியும் 0.1 மோல் டெசிமீட்டர் மைனஸ் இப்படிதானே 0.1 mole decimeter minus into volume 25 by 1000 25 by 1000 decimeter cube இதுல இருந்தோண்டு சுருக்கி நீங்க அவ்வளவு வருமெண்டா 2.5 தர 10^3 மூலண்டு வரப்போகுது இது HCl மூலணி HCl மூலணிக்கு எவ்வளவு ஆகும் number of moles of HCl is to number of moles of ammonia that's equal 1:1 பாருங்க HCl-க்கும் அமோனியாக்குமான வீசமானம் ஒன்று கொண்டு இதுல இருந்து கொண்டு நம்பர் மோல்ஸ் ஆஃப் அமோனியான்றது எவ்வளவு ஆண்டு வரப்போது அதே தான் 2.5 தர 10^3 மூல்கள் ஆண்டு வரும் சரிதானே சரி 2.5 தர 10^3 மூல்கள் இன்னும் தெளிவானது என்றால் 25 தர 10^4 மூல்கள் என்று போடலாம் அப்படித்தானே 25 தர 10^4 மூல் இதுக்கு பிறகு நீங்க எழுத போற விதத்தினை என்னன்னு கேட்டால் இங்க பாருங்க இந்த அமோனியா எத்தனை பேரால வந்திருக்கு இரண்டாவது நடைமுறையில அமோனியா எத்தனை பேரால வந்திருக்கு இரண்டாவது நடைமுறையில NH4 டுவைஸ் SO4 இருந்த அமோனியா வந்திருக்கு அதை விட இங்க இருந்து வந்திருக்கு NH4NO3 ஆலையும் அமோனியா வந்திருக்கு இவர்ல இருந்து கிடைக்கிற அமோனியாவை உங்களால கண்டுபிடிக்க முடியுமா இல்லையா கண்டுபிடிக்க முடியும் ஈசமானம் 1:2 அப்படித்தானே இப்ப இதுல இருந்தோண்டு எழுத போற பிரச்சனை என்ன NH4 டுவைஸ் குடி வசனங்கள் முக்கிய NH4 டுவைஸ் SO4 பெறப்பட்ட நம்பர் மோல்ஸ் ஆஃப் அமோனியா எப்படி கண்டுபிடிக்க போறீங்க நம்பர் மோல்ஸ் ஆஃப் அமோனியாவை எப்படி கண்டுபிடிக்க போறீங்க எங்களுக்கு என்ன அமோனியாண்டு வரப்போகுது இவற்ற டபுள் சோ இவற்ற மூலனிக்கு உங்களுக்கு தெரியும் 50 சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள இருக்கிற இவற்ற மூலனிக்கு தெரியும் எவ்வளவு 5 தர 10^4 அப்ப என்ன எழுத போறீங்க 5 தர 10^4 மோல் தர 2 இது எப்படி போடக்கூடியாக இருக்குது இது எப்படி போடக்கூடியா இருக்கு அதுக்குரிய ரீசன் கழிவிடுங்கள் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அமோனியா டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NH4 டுவைஸ் SO4 எவ்வளவு ஆண்டு வரப்போகுது ஸ்டோச்சியோமெட்ரி என்ன 2:1 அப்படித்தானே இது ஒன்றுன்னா அமோனியா 2 இதுல இருந்தோம் நீங்க சுருக்கினீங்க என்று சொல்லி சொன்னால் எவ்வளவு ஆண்டு வரப்போகுது சுருக்கினால் பாருங்கள் 10 தர 10^4 மூல் 10 தர 10^4 மூல் சொல்றது விளங்குதா 10 தர 10^4 மூல் என்றது வரப்போகுது சரிதானே இப்ப மூலனிக்கே கண்டாச்சு இது யாரால வர்ற அமோனியா NH4 டுவைஸ் SO4 ஆல வர்ற அமோனியா ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு கிடைத்த அமோனியா எவ்வளவு 25 தர 10^4 அதுல 10 தர 10^4 என்றது இவரால கிடைச்சது NH4 டுவைஸ் SO4 ஆல கிடைச்சது என்றால் ஒட்டுமொத்த அமோனியா உங்களுக்கு தெரியும் என்றால் இவர் 2 பேராலையும் பெறது அப்படித்தானே இவராலையும் பெறது 25 தர 10^4 அதுல இதால வந்தது எவ்வளவு 10 தர 10^4 என்றால் மிகுதி யாரால வந்திருக்கு இதால வந்திருக்கு அடுத்து எழுத போறோம் என்ன எழுத போறீங்க NO3 பெறப்பட்ட நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அமோனியா எவ்வளவு ஆண்டு வரப்போகுது 25 தர 10^4 மூல்ல இருந்து கழிக்க போறீங்க 10 தர 10^4 மூல் கழிச்சீங்கள் என்றால் இப்படி எவ்வளவு ஆண்டு வரப்போகுது 15 தர 10^4 மூல்கள் என்று வந்துருக்கு அப்படித்தானே 15 தர 10^4 மூல்கள் என்று வந்துருக்கு சரியா ஐடியா விளங்குதா இதுல இருந்தோட அடுத்த பிரச்சனைக்கு வர்றேன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அமோனியா டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எவ்வளவு ஆண்டு வரப்போகுது NH4NO3 சமானம் என்ன 1:1 1:1 என்றால் இதுல இருந்து நாங்க முடிவெடுக்கிறோம்
50 சென்டிமீட்டர் கனத்தில் உள்ள number of moles of NH4NO3 NH4NO3 மூல எண்ணிக்கை எவ்வளவு வரப்போகுது NH4NO3 மூல எண்ணிக்கை பாருங்கள் NH4NO3 மூல எண்ணிக்கை 15 தர 10⁻⁴ மூல் அதை கண்டுபிடிச்சிட்டார் NH4NO3 மூல எண்ணிக்கையை கண்டுபிடிச்சாச்சு எங்க இருந்தது 50 சென்டிமீட்டர் கனத்துல இருந்தது சோ இதை பயன்படுத்தி அடுத்த என்னத்தை கண்டுபிடிக்க போறோம் 250ல கண்டுபிடிச்சு இனி அவற்றை வெயிட்டை கண்டு என்னத்துக்கு வந்தோம்னா சரி பெர்சன்டேஜுக்கு வந்தால் போதும் சரிதானே சோ இதுல இருந்தோண்டு அடுத்ததுக்கு நாங்க மூவ் பண்ண போறோம் சரியா இதுல இருந்து அடுத்ததுக்கு மூவ் பண்ண போறோம் என்னென்ன மூவ் பண்ணுவேன் 250 சென்டிமீட்டர் கனத்தில் இருந்து 250 சென்டிமீட்டர் கனத்தில் இருந்த சரியா இருந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NH4NO3 NH4NO3 சரியா சோ NH4NO3 என்றது எவ்வளவு 15 தர 10⁻⁴ மூல்கள் இவ்வளவு 50 சென்டிமீட்டர் கனத்துல இருந்து வேற எத்தனை மடங்கு இதுக்குள்ள வந்துருக்கு 250 நான் இவற்றை 5 மடங்கு அப்படித்தானே சோ இவற்றை 5 மடங்கு வந்துருக்கு 5 மடங்குன்னு சுருக்கிக்கல எவ்வளவு அடாப்பா வர போகுது 75 தர 10⁻⁴ மூல்கள் என்று வரப்போகுது 75 தர 10⁻⁴ மூல்கள் என்று வரும் இதை பயன்படுத்தி அடுத்த என்னதை கண்டுபிடிக்க போறோம் weight of NH4NO3 எங்க இருந்தது திண்ம கலவையில இருந்து திண்ம கலவையில் இருந்த அப்படித்தானே திண்ம கலவையில் இருந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் weight of NH4NO3 இருந்த weight of NH4NO3 வெயிட்டை கண்டுபிடிக்கிறேன்னா என்ன மோல் எண்ணிக்கை 75 தர 10⁻⁴ மூல் இவரை பெருக்கி விட போறோம் அவற்றை மோல மேஸ் so NH4NO3 என்றது எவ்வளவு மோல மேஸ் ஆஃப் NH4NO3 அப்படி உங்களுக்கு தெரியும் நைட்ரஜன் 2 இருக்கு 14 தர 2 பிளஸ் அடுத்து என்ன ஹைட்ரஜன் 4 இருக்கு 1 தர 4 பிளஸ் ஆக்சிஜன் 16 தர 3 இவ்வளவு கிராம் மோல் மைனஸ் சுருக்கினீங்க என்று சொல்ல சொன்னால் NO3 என்றது எவ்வளவு 62 அப்படித்தானே NH4 பிளஸ் என்றது 18 சோ 18 62 எவ்வளவு 80 கிராம் மோல் மைனஸ் சரிதான் சோ இதை நாங்க பெருக்க போறது 80 கிராம் மோல் மைனஸ் சுருக்கினீங்க என்று சொல்லி சொன்னால் எவ்வளவு ஆண்டு வரப்போகுது 0.6 கிராம் என்று வரும் 0.6 கிராம் இதுல இருந்து கொண்டு பெர்சன்டேஜ் நீ கண்டுபிடிக்க போறோம் எப்படி பெர்சன்டேஜை கண்டுபிடிக்க போறோம் எங்களுக்கு 10.0 கிராமின் மேல் 0.6 கிராம் 100%. சோ சுருக்கினீங்க என்று சொல்ல சொன்னால் இதுல உங்களுக்கு வர போறது 6% என்றது வரும் 6% என்றது வரும் 6% என்றது வரப்போகுது சரிதானே 6% என்று வரும் சரி சோ இது இரண்டாவது நடைமுறையில இருந்து உங்களுக்கு வர்றது 6% என்றது வரப்போகுது சரிதானே சரி அடுத்தது என்ன மூன்றாவது நடைமுறையில இருந்து கொண்டுதான் யாரை கண்டுபிடிக்க போறோம் KNO3 கண்டுபிடிக்கும் சரி தம்பி கால்குலேஷன் செய்ய குட்டி வசனங்கள் முக்கியம் சரியா என்ன பிரச்சனைன்னு கேட்டா நீ கண்டபாட்டை கால்குலேஷன் செய்தாண்டா திருத்துறவனுக்கு என்ன எழுதுறான்னு தெரியாது சரியே இவன் எங்கேயாவது பிழைச்சால் கூடி சில பேருக்கு பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க 100.5% எல்லாம் 125% எல்லாம் அப்படி எங்கேயாவது வந்துட்டு தானே உனக்கு பிள்ளைன்னு தெரியும் பெர்சன்டேஜ் 100க்குள்ளானடா வரும் என்ன 100க்குள்ள வர வேணும்னா இப்ப எங்கேயாவது பிழைச்சாலும் நீ என்ன தெளிவுன்னு ரீசெக் பண்றதுக்கு உனக்கு இந்த வசனங்கள் தேவை விளங்குதா நீ என்ன செய்யணும் என்றால் கால்குலேஷனுக்கெல்லாம் நீ யோசிக்கிறதுக்கான டைம் என்றது அங்க இருக்காது யோசிக்கிறதுக்கெல்லாம் நீ டைம் எடுத்துக்கொள்ள கூடாது உண்மையிலதான் ஒரு நல்ல கட்டிக்காரன் யோசிக்கிறதுக்கு டைம் எடுக்க மாட்டான் எழுதுறதுக்கு டைம் எடுக்கும் ரெண்டுதான் வித்தியாசம் சரியா உனக்குறாப்பா இந்த பேப்பர் போடைக்குள்ள என்னதுக்கு டைம் இருக்கும் என்றால் யோசிக்கிறதுக்கு அவன் ஒரு குறிப்பிட்ட டைமை தான் போட்டிருப்பான் மிச்சம் எல்லாம் கேள்வி எழுதி பார்க்கறதுக்கான டைம் தான் அது விளங்குதா எழுதுறதுக்கான டைம் தான் அது நீ என்ன பிரச்சனை என்றால் யோசிக்கிறதுக்கான டைமை குறைக்க யோசிக்கிறதுக்கே நிறைய டைம் எடுத்துட்டேன் என்றால் எழுதுறதுக்கு அதை விட கூட டைம் தான் சில விட பிடிக்கும் அப்ப என்ன சிக்கல வேறு சரியே சிக்கல் வேறு தம்பி இப்படியான பிரச்சனை இருக்கு நான் தேர்ட் சை எல்லாம் எக்ஸாம் எழுதிக்கிறப்ப எனக்கு 6 எஸ்ஐயும் எழுதக்கூடிய அளவுக்கு டைம் இருந்தது தேர்ட் சை எக்ஸாம் எழுதிக்க எம்சியில 6 எஸ்ஐயும் எழுதி முடிச்சனா 6 எஸ்ஐயும் எழுதினான் 6 எஸ்ஐயும் எழுதுறதுக்கு எனக்கு டைம் இருந்தது சரியே ஏனென்றால் அப்ப நான் படிப்பிக்கவும் பழகிட்டேன் என்ன நம்பி ஒரு 5-6 படிக்கவும் பழகிட்டது
சரி, அப்ப எனக்கு டைம் என்னடா யோசிக்கிறதுக்கான டைம் ரிடியூஸ் ஆகும் தானே. நான் ஆர்எஸ்ஐயும் எழுதக்கூடிய அளவுக்கு டைம் இருந்தது. சரியா, ஆர்எஸ்ஐயும் எழுதக்கூடிய அளவுக்கு டைம் இருந்தது. எம்சிக்கு எல்லாம் தம்பி 45 நிமிஷத்துக்குள்ள செய்து முடிக்கலாம். சரி, என்னடா எனக்கு 45 நிமிஷத்துக்குள்ள செய்யக்கூடிய இருந்தது. சரிடா, 45. ஆனா நீ அவ்வளவுக்கு வேகமா செய்ய தேவையில்லை தானே. எம்சியில டைம் இருக்க போறது இல்லை தானே. டைம் இருக்கக்கூடாது எம்சியை பொறுத்த மாட்டேன். எம்சியில தேவையில்லாத கால்குலேஷன் பாட்டுகள் எல்லாம் குறைவுதான். என்ன எல்லாம் குட்டி குட்டி கால்குலேஷன் பாட்டுகள், இதுகளுக்கு எங்கேயாவது டைம் பிடிச்சாலும் என்னடா அபார்ட்மெண்ட்ல உனக்கு அவ்வளவுக்கு டைம் பிடிக்கிற அளவு கேள்வி இருக்காது. சரி, ஒரு கேள்விக்கு 2.5 நிமிஷம் தருவான். பெரும்பாலான கேள்விக்கு உனக்கு செகண்ட் கணக்கிலான்னு பிடிக்கும். சரி, நிமிட கணக்கில கூட பிடிக்காது, செகண்ட் கணக்கில பிடிக்கும். அப்ப அவ்வளவு டைமும் மிஞ்சும் தானே வேறு தானே. சரியா, ரைட், ஓகே. சரி, இப்போ அடுத்த பிரச்சனைக்கு வா. சரி தம்பி, அடுத்த 3வது நடைமுறையை வச்சுக்கொண்டு 2 பேர் பெர்சன்டேஜ கண்டாச்சு. ஆரடாப்பா NH4 twice SO4 கண்டிங்க, NH4 NO3 கண்டாச்சு. NH4 twice SO4 கண்டாச்சு, NH4 NO3 கண்டாச்சு. KNO3 பெர்சன்டேஜ காணல், அதுதான் இப்ப காணப்போ. சரியா, KNO3 பெர்சன்டேஜ காணப்போ. தம்பி, கனபேர் செய்த பிரில்லியண்டான ஐடியா என்னடா, இந்த திணிவுகள் தெரியும், 10ல இருந்து கழிச்சு போட்டு கணக்கு பெர்சன்டேஜ்ல போட்டு வந்துட்டாங்க அப்படி. சரி, அதுக்குதான் நான் முதலே ஒரு வசனம் சொன்னான், இவ்வளவு மட்டும் இருக்குதுன்னு எங்கேயாவது மென்ஷன் பண்ணி இருக்கிறான் இல்லையே. இவ்வளவு மட்டும் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணாட்டி நீங்கள் எப்படி அப்படி செய்ய ரை பண்ணுவீங்க? இந்த 3 திண்மங்களும் மட்டும்தான் இருக்கண்டால் இந்த கதை சரி. அப்படி ஏதாவது சொல்லி இருக்கிறானா? இல்லை. சோ சிலது பிரில்லியண்டா யோசிக்கும், நான் 2 சரியா செய்துட்டேன், மற்றது ஒன்று தானே அழிச்சு போட்டு போடுவோம். அங்கதான் பிரச்சனை, அங்கதான் பிரச்சனை. சரிடாப்பா, ரைட். சோ கெமிஸ்ட்ரியில தான் பிரச்சனை. இப்பதான் கேள்விகள் சரியா தம்பி, வளமையான நடைமுறைக்கு உட்பட்ட கேள்விகள் வர போறதுன்னு இல்ல. கேள்விகள்ல சின்ன சின்ன வேர்ட்ல சின்ன சின்ன ட்விஸ்ட் இருக்கு, அதெல்லாம் பிடிச்சீங்கன்னா சரி. சரியா, ரைட், ஓகேடாப்பா. அப்ப கவனிங்க. இப்ப அடுத்தது நாங்க என்ன செய்ய போறோம் என்று கேட்டால் தம்பி, அடுத்து என்ன செய்ய போறோம் என்றால் 3வது நடைமுறைக்கு வரும். 3வது நடைமுறைக்கு வருவேன். 3வது நடைமுறையில ரிவர்ஸ்ல இருந்து வரப்போ, ரிவர்ஸ்ல இருந்து வரப்போ. இப்ப என்னன்னு கேட்டால் Na2SO3 செறிவும் கனவளவும் தெரிந்தால் என்னதை கண்டுபிடிக்கலாம்? இவற்றை மூல எண்ணிக்கையை கண்டுபிடிக்கலாம். Na2SO3 மூல எண்ணிக்கையை கண்டுபிடிக்கலாம். Na2SO3 மூல எண்ணிக்கை தெரிந்தால் I2 மூல எண்ணிக்கையை கண்டுபிடிக்கலாம். I2 மூல எண்ணிக்கை தெரியும் பட்சத்தில் HCl மூல எண்ணிக்கையை கண்டுபிடிக்கலாம். அந்த HCl என்றது எங்க இருந்து HCl? நீங்கள் இந்த அமோனியாவோட சேர்த்தா பிறகு, அமோனியாவை கொண்டு வந்து சேர்த்தா பிறகு மிஞ்சின HCl, எஞ்சிய HCl தான் இங்க கண்டுபிடிச்ச HCl. சோ எஞ்சிய HCl தெரியும். ஆரம்பத்துல நீங்க போட்ட HCl அவன் டேட்டா வந்திருக்கான், இவ்வளவு சரி இவ்வளவு கனவளவன். சோ ஆரம்பத்துல நீங்க கொண்டு ஆட் பண்ண HCl தெரியும், சேர்த்த HCl தெரியும், எஞ்சிய HCl தெரியும். கழிச்சு விட்டீங்க என்றால் அமோனியாவோட தாக்கம் அடைஞ்ச HCl வரும். சோ அமோனியாவோட தாக்கம் அடைஞ்ச HCl தெரிஞ்சால் இந்த அமோனியா எங்க இருந்து வருகிறது? இங்க இருந்து வரும், இங்க இருந்து வரும், இங்க இருந்து வரும். சோ 3ஆலையும் உனக்கு அமோனியா வரும். 3ஆலையும் வர்ற அமோனியாவில இவர்ல இருந்து வர்ற அமோனியா உங்களுக்கு தெரியும், அதே மாதிரி இவர்ல இருந்து வர்ற அமோனியா உங்களுக்கு தெரியும். ஆகவே இவர்ல இருந்து வர்ற அமோனியாவை என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். இதான் ஐடியா. சொல்றது விளங்குதா? இதான் ஐடியா. அப்ப இதுல இருந்து ஒண்ணு என்ன செய்ய போறோம்? கேள்விக்கு வருவோம். முதலாவது என்ன? அடையப்போ Na2S2O3 மூல எண்ணிக்கை. சரியா, என்ன I2 தாக்கமடைந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் Na2S2O3. N7 CV தான் சமன்பாடு. சரிவு உங்களுக்கு தெரியும், அவ்வளவு வருகிறது சரிவு.
0.03 மோல் டெசிமீட்டர் -3 அலகோட பிரதியிடங்கள் தர கனவளவு கனவளவு 25 சோ 25 × 1000 டெசிமீட்டர் கன சுருக்கி நீங்க என்ன விளையாண்டு வரப்போகுது 75 தர 10^5 மோல் ரெண்டு பேரும் பாருங்க 75 தர 10^5 மோல் சரிதானே இதுல இருந்து ஒன்று அடுத்தது கண்டுபிடிக்க போறேன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் Na2H2O3 is to number of moles of I2 stoichiometry 2:1 இந்த இருக்கு பாருங்க சரிவு அப்படியே மூல்களுக்கு இடையிலான விகிதம் B சமானம் 2:1 2:1 இதுல இருந்து கொண்டு அடுத்து என்னதை கண்டுபிடிக்க போறோம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் I2 கண்டுபிடிப்போம் என்ன தாக்கமடைந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் I2 என்ன உருவாகிய நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் I2 எவ்வளவு இவற்றை அரைவாசி அப்படிதானே சோ 75 தர 10^5 மோல் அதன் கீழ் 2 சுருக்கி நீங்க என்ன சொல்ல சொன்னால் எவ்வளவு வரப்போகுது 37.5 தர 10^5 மோல் மோல் அடிக்க தெரியும் தானே கண்டுபிடிச்சிட்டு இனி இதை வச்சுக்கொண்டு என்னதை கண்டுபிடிக்க போறோம் I2 இந்த மூல எண்ணிக்கை தெரிந்தால் அதை வச்சுக்கொண்டு என்னதை கண்டுபிடிக்க போறோம் HCl இந்த மூல எண்ணிக்கையை கண்டுபிடிக்க போறோம் என்ன இதுல இருந்து கொண்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் I2 so number of moles of HCl that's equal 3:6 so 1:2 தான் 3:6 அப்படிதானே 3க்கு இங்க 6 அப்ப என்னடாப்பா 1:2 என்றது வரப்போகுது அப்படிதானே வரப்போகுது 1:2 வரப்போகுது அப்ப இதுல இருந்து கொண்டு நம்ம I2-வினை உருவாக்கிய நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் HCl எவ்வளவு வரப்போகுது 1:2 என்றால் HCl டபுள் அப்ப எவ்வளவு 37.5 தர 10^5 மோல் தர 2 சுருக்கி நீங்க என்ன எவ்வளவு வரப்போகுது 75 தர 10^5 மோல் வேற கண்டுபிடிச்சாச்சு HCl சோ இந்த HCl தான் என்ன நடக்க போகுது எங்களுக்கு அமோனியாவுடன் தாக்கமடைந்த பிறகு NgHCl அமோனியாவுடன் தாக்கமடைந்த பிறகு NgHCl அப்படிதானே இந்த HCl தானே I2 உருவாக பயன்படுத்தினீங்க அப்ப இதுல அடுத்த ஒரு சின்ன வசனம் மட்டும் எழுதி கொள்றேன் என்ன எங்களுக்கு அமோனியாவுடன் தாக்கமடைந்த பின்னர் NgHCl தாக்கமடைந்த பின் NgHCl அவ்வளோடாப்பா அதுதான் உங்களுக்கு வருகிறது 75 தர 10^5 மோல் சரிதானே இதுல இருந்து கொண்டு அடுத்தது கண்டுபிடிக்க போறோம் சேர்க்கப்பட்ட நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் HCl சேர்க்கப்பட்ட HCl மூல எண்ணிக்கையை கண்டுபிடிக்கல எப்படி கண்டுபிடிக்க போறீங்க சேர்க்கப்பட்ட HCl பாருங்கள் சேர்க்கப்பட்ட HCl என்றது எப்படி கண்டுபிடிக்க போறோம் எங்களுக்கு சேர்க்கப்பட்ட HCl என்றது செறிவும் கனவளவும் தெரியலாம் 0.1 மோல் டெசிமீட்டர் -3 தான் HCl என்ன செறிவு அப்படிதானே கனவளவு சேர்க்கப்பட்டது கனவளவு 50 சென்டிமீட்டர் கன சோ 50/1000 டெசிமீட்டர் கன சுருக்கி நீங்கள் என்ன சொல்லி சொன்னால் எவ்வளவு வருகிறது 5 தர 10^3 மூல் என்றது வருது அப்படித்தானே 5 தர 10^3 மூல் என்றது வருது சரியா இதை பயன்படுத்தி தான் சேர்க்கப்பட்ட மூல எண்ணிக்கை என்றால் எஞ்சிய மூல எண்ணிக்கையை கண்டுபிடிக்கலாம் எஞ்சிய மூல எண்ணிக்கையை கண்டுபிடிச்சிருக்கிறேன் எப்படி எஞ்சிய மூல எண்ணிக்கை உங்களுக்கு தெரியும் 75 தர 10^5 மோல் எஞ்சிய மூல எண்ணிக்கையை கண்டுபிடிச்சிருக்கிறேன் சேர்க்கப்பட்ட HCl தெரியும் என்றால் அமோனியாவுடன் தாக்கமடைந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் HCl எப்படி கண்டுபிடிக்க போறோம் தாக்கமடைந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் HCl எப்படி கண்டுபிடிக்க போறோம் அமோனியாவோட தாக்கமடைந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் HCl என்றால் உங்களுக்கு சேர்க்கப்பட்டது 5 தர 10^3 மூல்ல இருந்து கழிக்க போற மூல எஞ்சியது 75 தர 10^5 மோல் இவ்வளவு கண்டுபிடிக்க போறோம் சோ இதுல கழிச்சிங்களா அப்படி என்ன வரப்போகுது இதை 0.75 தர 10^3 போடுவோம் 0.75 தர 10^3 என்றால் 4.25 தர 10^3 மூல் என்று வரும் 4.25 தர 10^3 மூல் என்று வரும் இதுதான் எங்களுக்கு அமோனியாவோட தாக்கமடைந்த ஆறாக இருக்க போகுது
4.25 பெற 10 மூல்கள் என்றது வரப்போகுது. இதுதான் யாரோட தாக்கம் அடைந்ததாக இருக்க போகுது? எங்களுக்கு அமோனியாவோட தாக்கம் அடைந்து, அப்படித்தானே? உருவாகின அமோனியாவில் பாருங்க இனி என்ன நடக்க போகுது. உருவாகின அமோனியா NH4NO3 இருந்து உருவாகின அமோனியா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எங்களுக்கு NH4SO4 இருந்து உருவாகின அமோனியா தெரியும். இப்ப KNO3 வந்த அமோனியாவை கண்டுபிடிச்சால் போதுமானது. KNO3 துணிவை கண்டது 100% வரலாம். சரியா? HCl அமோனியாவோட தாக்கம் அடைஞ்ச HCl தெரியும் என்றால் number of moles of HCl to number of moles of ammonia that's equal 1:1 என்றால் உருவாக்கப்பட்ட number of moles of ammonia என்றது இதேதான். எவ்வளவு? 4.25 தர 10⁻³ மோல். தர 10⁻³ மோல் என்று வரும். சரிதானே? 4.25 தர 10⁻³ மோல் என்று வரும். இந்த அமோனியா எத்தனை பேரால வந்திருக்கு? 3 பேரால வந்திருக்கு. யாரால? NH4NO3 வந்திருக்கு, NH4SO4 வந்திருக்கு, KNO3 வந்திருக்கு. இப்ப இதுல இருந்து கொண்டு NH4NO3 வந்ததை அமோனியாவை உங்களால கண்டுபிடிக்கலாம். ஏன்னா NH4NO3 மூல நீங்க தெரியும் 50 சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள எவ்வளவு? NH4NO3 என்றது எவ்வளவு? எங்களுக்கு 15 தர 10⁻⁴. 15 தர 10⁻⁴. அதுல இருந்து வர அமோனியா விட டபுள். 3:6 எல்லாம் என்ன 3:6 வரப்போகுது. அப்ப அதை கண்டுபிடிக்கலாம். அப்ப என்ன எழுத போறீங்க? இங்க பாருங்க, எங்களுக்கு number of moles of NH4NO3 is to number of moles of என்ன வரப்போகுது? அமோனியா. எந்த தாக்கம்? இந்த அலுமினியம் NaOH நடக்கிறதா? சமானத்தை பாருங்கள், 3:6 வரும். So 1:2. 1:2. இதுல இருந்து கொண்டு என்ன NH4NO3 உருவாக்கப்பட்ட number of moles of என்ன எடுக்க போறோம்? NH3. எவ்வளவுடாப்பா? NH4NO3 உங்களுக்கு தெரியுமாடாப்பா? 15 தர 10⁻⁴ என்றால் அவற்றை டபுள். 15 தர 10⁻⁴ மோல் இன்டு 2 எவ்வளவு? 30 தர 10⁻⁴ மோல். அப்படித்தானே? அதே மாதிரி NH4SO4 is to number of moles of ammonia that's equal 1:2. எந்த ஈக்குவேஷனுக்கு அமைவா? இந்த ஈக்குவேஷனுக்கு அமைவா? சோ இதுல இருந்து கொண்டு NH4 twice SO4 உருவாக்கப்பட்ட number of moles of ammonia that's equal எவ்வளவு? NH4 twice SO4 என்றது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. அதை விளையாண்டு வருகிறது எங்களுக்கு NH4 twice SO4 என்றது 5 தர 10⁻⁴. அப்படித்தானே? 5 தர 10⁻⁴. அப்ப அதுல இருந்து உருவாக்கப்பட்ட அமோனியான்றதை வெட்ட டபுள். அப்ப என்னண்டு? 5 தர 10⁻⁴ மோல் தர 2. இதை நாங்க முதலே செய்திருக்கிறோம் இந்த கால்குலேஷன். தர 10 தர 10⁻⁴ மோல் என்று வரும். இந்த கால்குலேஷன் முதல்ல எழுதியிருப்போம். ஏனென்றால் 2வது நடைமுறையில இருந்து கொண்டு இதெல்லாம் செய்திருப்போம் தான். சரி, 10 தர 10⁻⁴ மோல். இப்ப கவனியுங்கோ, அதை வச்சுக்கொண்டு அடுத்ததுக்கு வரப்போம். இதை வைத்துக்கொண்டு அடுத்ததுக்கு வரப்போம். என்னண்டு அம்பி? ஒட்டுமொத்த அமோனியா உங்களுக்கு தெரியும் 4.25 தர 10⁻⁵. இவரால வந்த அமோனியா தெரியும், இது 30, இது 10. நீங்க கூட்டிங்கடா எவ்வளவு? 40 தர 10⁻⁴. என்ன 4 தர 10⁻³ தானே? அமோனியா ஒட்டுமொத்தம் 3 பேரால வந்தது. இவரால வந்தது அது உங்களுக்கு தெரியும். இந்த NH4 twice SO4 வந்தது அதுவும் உங்களுக்கு தெரியும். இப்ப இதால வந்த அமோனியாவை தான் கண்டுபிடிக்க போறோம். எது? KNO3 வந்த அமோனியாவை தான் கண்டுபிடிக்க போறோம். ஒட்டுமொத்த அமோனியா உங்களுக்கு எவ்வளவு? 4.25 தர 10⁻⁵. இவ 2 பேராலையும் வந்த அமோனியாவை அதுல இருந்து கழிச்சு விட்டோம் என்றால் KNO3 வந்த அமோனியாவை கண்டுபிடிக்கணும். அப்ப இதுல இருந்தோன்னு என்ன? KNO3 பெறப்பட்ட நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அமோனியா என்ன வரப்போகுது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அமோனியான்றது பெறப்பட்ட நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அமோனியான்றது சரியா? KNO3 பெறப்பட்ட KNO3
KNO3 பெறப்பட்ட நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அமோனியா எப்படி இருக்க போறேன்? எங்களுக்கு ஒட்டுமொத்தம் தெரியும் 4.25 தர 10⁻³ மோல்கள். அதுல இருந்து கழிக்க போறேன். எவ்வளவு கழிக்க போறோம்? இந்த NH4NO3 ஆல வந்தது எவ்வளவு? 30. NH4 twice SO4 ஆல வந்தது எவ்வளவு? 10. என்னத்தை கழிக்க போறேன்? 30 தர 10⁻⁴ பிளஸ் 10 தர 10⁻⁴. இவ்வளவு மோல்கள் என்று வரப்போகுது. சரிதானே? இவ்வளவு மோல்கள் என்றால் கழித்து விட்டீர்கள் என்றால் என்ன வரப்போகுது? இது 30 10 40 4 தர 10⁻⁴ 40 தர 10⁻⁴ என்றால் 4 தர 10⁻³ கழிச்சீங்கள் என்றால் 0.25 into 10⁻³ என்றால் 2.5 into 10⁻⁴ மோல் என்றது வரும். அப்படிதானே? இனி என்ன எழுத போறீங்க? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NH3 is to number of moles of KNO3. எவ்வளவு வரப்போகுது? அமோனியாக்கும் KNO3க்குமான ஸ்டோச்சியோமெட்ரி 3:3. 3:3 என்ன 1:1 தானே? 3:3 என்றால் 1:1 தானே? இதுல இருந்தோண்டு அடுத்த முடிவுக்கு வர்றேன். 50 சென்டிமீட்டர் கனத்தில் இருந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் KNO3 எவ்வளவு? இதே அளவுதான் 2.5 தர 10⁻⁴ மோல். தர 10⁻⁴ மோல். 50 சென்டிமீட்டர் கனத்துல இருந்தது தெரியும் உங்களுக்கு. ஏன்னா 250 இருந்ததை கண்டுபிடிக்கலாம். அப்ப என்ன எழுத போறேன்? 250 சென்டிமீட்டர் கனத்தில் இருந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் KNO3 அப்படி கண்டுபிடிக்க போறீங்க. இனி தாக்கங்கள் தேவையில்லை தானே? அழிக்கிறேன். சரியா? இனி தாக்கங்கள் தேவையில்லை தானே? அழிக்கிறேன். சரியா? தாங்கள் தேவையில்லை அழிக்கிறேன். சரி, கவனிங்க. இதுல இருந்து கொண்டு 250 சென்டிமீட்டர் கணத்துல இருந்தது இவற்றை 5 மடங்கு. 2.5 தர 10⁻⁴ மோல் into 5 எவ்வளவு வரப்போகுது? எங்களுக்கு 12.5 into 10⁻⁴ மோல் என்று வரும். இதுல இருந்து கொண்டு இனி என்னதை கண்டுபிடிக்க போறோம்? திண்ம கலவையில் இருந்து எவ்வளவு? 10.0 கிராம் திண்ம கலவையில் இருந்த சரியா? வெயிட் ஆஃப் KNO3 எவ்வளவு? மூல எண்ணிக்கை தெரியும் 12.5 தர 10⁻⁴ மோல் இன்டு மோல மாஸ் எவ்வளவு? KNO3 மோல மாஸ் கண்டுபிடிப்போம். KNO3 மோல மாஸ் என்றது பொட்டாசியம் 39 பிளஸ் நைட்ரஜன் 14 பிளஸ் 3 தர 16. நான் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறேன்? NO3 என்ற 62 39 கூட்டுங்க. 62 39 கூட்டுங்க. 62 39 கூட்டினீங்க என்று சொல்லி சொன்னால் எவ்வளவு வரப்போகுது? 101. இப்படி 101 கிராம் மோல் மைனஸ் 1 சுருக்கினீங்க என்றால் 101 கிராம் மோல் மைனஸ் 1. இது எவ்வளவு? 101 கிராம் மோல் மைனஸ் 1. சரியா? சுருக்கினீங்கள் என்று சொல்லி சொன்னால் இது எவ்வளவு வரப்போகுது? 12.5. 12.5 100/8 போடலாம். அப்படித்தானே? 100/8 தர 10⁻⁴ தர 101. அப்படித்தானே? இதை சுருக்கி விட்டீங்கன்னா சரி, 8ஆல சுருக்கி விட்டீங்கன்னா சரி 0.12625 கிராம் என்றது வரும். சரியா? இதுல இருந்து கொண்டு KNO3 திணிவு சதவீதம். இப்ப KNO3 திணிவு சதவீதம் எங்களுக்கு என்ன எழுத போறோம்? 10.0 கிராம். அதன் மேல் 0.12625 கிராம் இன்டு 100%. சுருக்கினீங்க என்று சொல்ல சொன்னால் எவ்வளவு வரப்போகுது? 1.2625% என்று. சரியா? ரைட். தாங்களே பிரில்லியன்ட் என்று நினைச்ச சில பிள்ளைகளுக்கு பிரச்சனை வந்திருக்கு. எது பிரில்லியன்ட் நினைச்சது? தம்பி 10 கிராம்ல இருந்து கழிச்சு போட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் சிக்கல் வந்திருக்கு. சொல்றது விளங்குதா? பெர்சன்டேஜ் இப்படியும் கொடுக்கலாம். உனக்கு என்ன 10% 20% அப்படி வர வேண்டிய தேவை ஒண்ணும் இல்லை தானே? சரியா? ரைட். ஓகே. இதெல்லாம் குட்டி ஐடியாவுகள். என்னடா குட்டி ஐடியாவுகள். நான் கேள்வி மட்டும்
கடைசி கேள்வியில பாத்தீங்கன்னா இவ்வளவு ஐடியாவையும் யூஸ் பண்ணி தானே செய்யணும். குட்டி குட்டி ஐடியா எல்லாத்தையும் merge பண்ணி ஒரு பெரிய ஐடியாவா போட்டிருக்கு அவ்வளவுதான். சரிதானே? ரைட். ஓகே, சரி, நாங்கள் இதோட இந்த சாப்டரை முடிப்போம்.